தோழர். தோழர் கொஞ்சம். உங்களுக்கு மாடு தரேன். ஓகே, ஓகே. யாராவது மேல வந்தாங்கன்னா, அவங்க மேல எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், மொபைல் பார்க்க மாட்டேன். ஓகேங்க தோழர். ஓகே. நிகழா இவானோவிச் அவளை உணர்ச்சி வெறியோடு வந்து சந்தித்தான். இகோர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என்றான் அவன். ரொம்ப மோசமான நிலையா? அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ரூத்னு அங்க வந்திருக்கா, உங்களை வர சொன்னான். ஆஸ்பத்திரிக்கா? பதறிப்போய் உணர்ச்சியோடு நிகழாய் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே ரவிக்கை அணிந்து கொள்வதை தாய்க்கு உதவினான். இதோ இந்த கட்டையும் எடுத்துக்குங்க என்று தனது வெதுப்பான ஈரப்பசையற்ற கரத்தால் தாயின் கைவிரல்களை அழித்து பிடித்துக் கொண்டு நடுநடுங்கும் குரலில் சொன்னான். நிகழாய் வெவின்ஸ்கோவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்து விட்டீர்களா? இவரை பார்க்க நானும் வரேன். தாய் களைப்பால் மயங்கி போயிருந்தாள். நிகழாயின் பதைபதைப்பு அவளது உள்ளத்தில் ஏதோ வரப்போகும் ஒரு ஆபத்தை அறிவுறுத்தும் பயத்தை எழுப்பிவிட்டது. அவன் செத்துக் கொண்டிருக்கிறான் என்ற இருண்ட எண்ணம் அவளது மனதுக்குள் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. வெளிச்சம் நிறைந்த சுத்தமான அந்த சிறு அறைக்குள் நுழைந்ததுமே வெள்ளை நிற தலையணையின் மீது சாய்ந்து கொண்டு நிகழாய் கரகரத்த குரலில் சிரித்துக் கொண்டிருப்பதை தாய் கண்டாள். கண்டவுடன் அவளுக்கு ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது. அவள் வாசற்படியிலேயே நின்று இகோர் டாக்டரிடம் என்ன சொல்கிறான் என்பதை கேட்டாள். நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கறதுங்கிறது சீர்திருத்தம் பண்ற மாதிரி. உன் அசத்து பேச விடு இகோர் என கலங்கிய குரலில் சொன்னார் டாக்டர். நானே புரட்சிக்காரன், சீர்திருத்தம்னாலே எனக்கு பிடிக்காது. டாக்டர் இகோரின் கையை மீண்டும் அவனது மடி மீது மெதுவாக வைத்துவிட்டு எழுந்து நின்றார். ஏதோ சிந்தித்தவாறே தனது தாடியை தடவிக்கொண்டு இகோரின் முகத்தில் உள்ள வீக்கத்தை கவனித்து பார்த்தார். தாய்க்கு அந்த டாக்டரை தெரியும். அந்த டாக்டர் நிகழாயின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அவரது பெயர் இவான் தனிலாவிச். அவள் இகோரிடம் சென்றாள். அவன் தன் நாக்கை நீட்டி அவளை வரவேற்றான். டாக்டர் அவள் பக்கம் திரும்பினார். அது என்ன நீலவண்ணா, உன் கையில் இருக்கிறது என்ன? புத்தகங்களா இருக்கும் என்றான் இகோர். இவன் படிக்கக்கூடாது என்றார் அந்த குட்டி டாக்டர். இந்த டாக்டர் எல்லாம் என்னை முட்டாளாக்க பார்க்கறாங்க என்றான் இகோர். அவனது நெஞ்சிலிருந்து குறுகிய ஈரமான மூச்சு கரகரப்புடன் மோதிக்கொண்டு வந்தது. அவனது முகத்தில் துளி துளியாய் வேர்வை பூத்திருந்தது. தனது கையை உயர்த்தி நெற்றியை துடைத்துக் கொள்வதே அவனுக்கு பெரும் சிரமமாய் இருந்தது. விசித்திரமாய் அசைவற்றிருந்த அவனது வீங்கி போன கன்னங்கள் அகன்ற அன்பு ததும்பும் முகத்தை விகாரப்படுத்தி அவனது முக வடிவை உயிரற்ற முகமூடியைப் போல் உணர்வற்று போகச் செய்தது. அவனது கண்கள் மட்டும் அந்த வீக்கத்துக்குள்ளாக புதைந்து போய் தெளிவாக இரக்கம் ததும்பும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தது. விஞ்ஞானி, எனக்கு ஒரே களைப்பா இருக்குது, கொஞ்சம் கீழே படுத்துக்கலாமா? டாக்டரை பார்த்து கேட்டான் அவன். கூடாது கூடாது, நீ கீழே எல்லாம் படுக்க கூடாது, விரைப்பாக பதில் சொன்னார் டாக்டர். நீ வெளியே போன நிமிஷத்துல நான் கீழே போய் படுக்க போறேன் பாரு. அவனை படுக்க கூடாதீங்க நீலவண்ணா, தலையணை ஒழுங்கமா வைங்க. அவனை தயவு செஞ்சு பேச விடாதீங்க, பேசுறது ரொம்ப ஆபத்து. தாய் தலையை அசைத்தார். டாக்டர் விடுவிடுவென்று நடந்து வெளியே போனார். இகோர் தன் தலையை பின்னால் சாய்த்து கண்களை மூடினான். கை விரல்கள் பிசைந்து கொண்டிருப்பதை தவிர அவனிடம் வேறு எந்த அசைவும் காணப்படவில்லை. அந்த சிறு அறையில் வெண்மையான சுவர்கள் ஏதோ ஒரு இனம் தெரியாத மங்கிய சோகபாவத்தை வறண்ட குளிர்ச்சியும் வெளியிட்டுக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அங்கிருந்த பெரிய ஜன்னலின் வழியாக வெளியே உள்ள மரங்களின் உச்சி கிளைகள் தெரிந்தது. இருண்டு மண் படிந்த அந்த இலைகளின் மத்தியிலே மஞ்சள் நிற பழுப்பு அங்கும் இங்குமாக சிதறி கிடந்தது. இலையுதிர் காலத்தின் வரவை அது அறிவுறுத்தியது. மரணம் என்ன வேண்டா வெறுப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொண்டுட்டே வருதம்மா என்று அசையாமல் கண்களை திறவாமல் சொன்னான் இயோர். அவள் எனக்காக வருத்தப்படுறான், எனக்கு நல்லா தெரியுது. நான் எல்லாத்துக்கிட்டையும் சுமூகமாத்தான் பழகினேன். பேச்சு நிறுத்து இகோர் என்று அவனது கரத்தை வருடி கொண்டே மன்றாடி கேட்டாள் தாய். கொஞ்சம் பொறுமா, நான் நிறுத்திடுறேன், எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். மிகுந்த சிரமத்தோடு அவன் மீண்டும் பேச முயன்றான்.
அவனுக்கு மூச்சு திணறியது. தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு சக்தியற்று இடையிடையே பேச்சை நிறுத்தி ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். நீங்க எங்களோட சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய மகத்தான காரியம். உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சமயங்கள்ல நான் நினைச்சுக்குவேன், இவ கதி என்ன ஆகும்? நீங்களும் எல்லாரையும் போலவே ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போவீங்கம்மா. ஆமா, இதை நினைக்கும் போது உங்களுக்கு பயமா இல்லையா? இல்ல, சர்வ சாதாரணமாக சொன்னாள் அவள். ஆமா, நீங்க நீங்க எதுக்கு பயப்பட போறீங்க? ஆனா ஜெயில்வாசம் ரொம்ப மோசமானதுமா. ஜெயில்வாசம் தான் என்னை இந்த கதிக்கு ஆளாக்குச்சு. உண்மை சொல்ல போனா எனக்கு சாகவே பிடிக்கல. நீ சாக போறது இல்லப்பா என சொல்ல நினைத்தாள். ஆனால் அவனது முகத்தை பார்த்தவுடன் அவள் அதை சொல்லாமலே மௌனமானாள். என்னால இன்னும் உழைக்க முடியும். ஆனா என்னால உழைக்க முடியாம போனா அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? உயிர் வாழ்றது முட்டாள்தனம் தானே. தாய் பெருமூச்செறிந்தான். தன்னையும் அறியாமல் அந்திரேயுடைய பிரியமான வாசகத்தை நினைத்து பார்த்தாள். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது. அன்று முழுவதுமே அவளுக்கு ஓயாத ஒழியாத வேலை. எனவே அவள் களைத்து போயிருந்தாள். மேலும் அவளுக்கு ஒரே பசி. அந்த நோயாளியின் கரகரத்த முனகல் பேச்சு அந்த அறை முழுவதும் நிரம்பி அறையின் சுவர்களை தொட்டு தடவி ஊர்ந்து சென்றது. ஜன்னலுக்கு வெளியே தெரியும் மரத்தின் கிளைகள் கருத்து திரண்டு பயங்கரமாக கவிந்து சூழ்ந்த கார் மேகங்களைப் போல் தோன்றி தம்முடைய கருமையால் வியப்பூட்டியது. அந்தியின் அசைவின்மையால் சோகமயமாய் இருளை எதிர்நோக்கி எல்லாமே விசித்திரமாக அமைதி அடைந்தது. எனக்கு எவ்வளவு மோசமா இருக்கு கூறிவிட்டு கண்களை மூடி மௌனத்தில் ஆழ்ந்தான் ஜோர். தூங்கப்பா, தூங்கு, தூங்குனா சரியாயிரும் என்று போதித்தாள் தாய். அவனது சுவாசத்தை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சோகத்தின் விரைப்பான பிடியிலே சிக்கி சிறிது நேரம் அப்படியே அசையாது உட்கார்ந்திருந்தாள். பிறகு அரை தூக்கத்தில் ஆழ்ந்தாள். வாசல் நடையில் கேட்ட ஏதோ ஒரு சத்தத்தில் அவள் விழித்திருந்தாள். விழித்தவுடன் துள்ளி எழுந்து ஈகோரை பார்த்தாள். அவனது கண்கள் விழித்திருப்பதைக் கண்டான். நான் தூங்கிட்டனா? அப்பா, என்னை மன்னிச்சிடப்பா மெதுவாக கூறினாள் அவள். மன்னிக்கப்பட வேண்டியது நான் தானம்மா அவன் மெதுவாக கூறினான். இரவு நேரத்தில் ஜன்னல்கள் வழியே இருள் எட்டி பார்த்தது. அந்த அறை ஜெல்லிட்டு குளிர்ந்தது. ஏதோ விபரீதமான இருள் எல்லாவற்றின் மீதும் படர்ந்து கவிந்திருந்தது. நோயாளியின் முகமும் இருண்டு போயிருந்தது. ஏதோ கரகரப்பு கேட்டது. தொடர்ந்து லூத்மினாவின் குரலும் கேட்டது. 2 பேரும் இருட்டில் உட்காந்துட்டு ரகசியமா பேசுறீங்க? விளக்கோட சுவிட்ச் எங்க இருக்கு? திடீரென்று அந்த அறையில் கண்ணை கூசும் வெள்ளிய ஒளி நிறைந்தது. அறையின் மத்தியில் நிமிர்ந்து நிற்கும் நெட்டையான லூத்மினாவின் கரிய உருவம் தெரிந்தது. இகோரின் உடம்பு முழுவதும் ஒரு நடுக்கம் குளிர்ந்து பரவி ஓடியது. அவன் தன் கையை நெஞ்சு தடதடத்துக் கொண்டு பேசினான். என்னது? கத்திக்கொண்டே லூத்மினா அவன் பக்கம் விழுந்தடித்து ஓடினான். அவன் தனது அசைவற்ற கண்களால் தாயை பார்த்தான். அந்த கண்கள் முன்பை விட விரிவும் பிரகாசமும் பெற்றிருப்பது போல் தோன்றியது. அவன் தன் வாயை அகலத் திறந்தான். தலையை உயர்த்தினான். தன் கையை மெதுவாக நீட்டினான். தாய் அவனது கையை தன் கையில் வாங்கி அவனது முகத்தையே மூச்சு விடாமல் பார்த்தான். திடீரென்று அவனது கழுத்தும் பலமாக வலித்து திருகி வளைந்தது. அவன் தன் தலையை பின்னோக்கி சாய்த்து கொண்டே உரத்த குரலில் கத்தினான். என்னால் முடியாது, எல்லாம் முடிந்து போயிற்று. அவனது உடம்பு லேசாக நடுங்கியது. அவனது தலை தோள்பட்டை மீது சரிந்து சாய்ந்தது. அவனது படுக்கைக்கு மேலாக நிர்விசாரமான இருந்து கொண்டிருந்த விளக்கு அவனது அகலத் திறந்த கண்களில் உயிரற்று பிரதிபலித்தது. என் கண்ணே என லேசாக முணுமுணுத்த தாய் லூத்மினா அந்த படுக்கையை விட்டு மெதுவாக விலகிச் சென்று ஜன்னலின் அருகே போய் நின்றாள். வெளியே வெறித்து பார்த்து கொண்டாள்.
அவன் இறந்துட்டான் என்று திடீரென்று வழக்கத்துக்கு மாறான உரத்த குரலில் வாய்விட்டு கத்தினாள் அவள். அவள் தன் முழங்கைகளை ஜன்னலின் சட்டத்தின் மீது ஊன்றிச் சாய்ந்து நின்றாள். பிறகு திடீரென்று யாரோ அவள் தலையில் ஓங்கி அறைந்த மாதிரி அவள் தன் முழங்காலை கட்டி உட்கார்ந்து முகத்தை இரு கைகளாலும் மூடி பெருமி பெருமி விம்மி அழ ஆரம்பித்தாள். தாய் இகோரின் விரைத்த கனத்த கைகளை அவன் மார்பின் மீது மடித்து வைத்தாள். அவனது தலையை தலையணை மீது நேராக நிமிர்த்தி வைத்தாள். பிறகு அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே லூத்மாவிடம் போனாள். அவள் அருகே குறிந்து அவளது அடர்ந்த கேசத்தை பரிவோடு தடவி கொடுத்தாள். லூத்மிலா தனது மங்கிய விரிந்த கண்களை மெதுவாக அவள் பக்கம் திருப்பினாள். உடனே எழுந்து நின்றாள். நாங்க 2 பேரும் தேசாந்திர ஸ்பீச்சின் போது ஒன்னா வாழ்ந்தோம். துடி துடித்து நடுங்கும் முதுகுகளோடு சொன்னாள். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் அங்க போனோம். ஜெயில் வாசத்தை அங்கதான் அனுபவிச்சோம். சமயங்கள்ல அந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க முடியாதாகவும் வெறுப்பூட்டுறதாகவும் இருந்துச்சு. எத்தனையோ பேர் மனசுடைஞ்சு போனாங்க. வறண்ட உரத்த தேம்பல் அவளது தொண்டையில் முட்டியது. அவள் அதை அடக்கிக் கொண்டு தன் முகத்தை தாயின் முகத்துக்கு அருகில் கொண்டு வந்தாள். அந்த முகத்திலே பிடிந்த சோகமயமான பரிவுணர்ச்சியால் அவளது தோற்றம் இளமை பெற்றிருப்பதாக தோன்றியது. அவனது கோழியும் கும்மளமும் என்னைக்குமே வத்தி போகாதம்மா, அவள் விரைவாக கூறினாள். கண்ணீர் பொங்கி சிந்தாது இடையிடையே பெருமி விம்மினாள். அவன் எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு கேலியா பேசுவான். தைரியம் இல்லாதவங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக தன்னோட சொந்த கஷ்டத்தை கூட வெளியே காமிக்க மாட்டான். எப்பவுமே நல்லவனாகவும் அன்போடையும் சாதுரியத்தோடையும் நடந்துக்குவான். அங்க தேசாந்திர பிரதேசமான சைபீரியால சோம்பேறித்தனம் மக்களை சீக்கிரமா ஆட்கொள்றதம்மா. அவங்க கீழ்த்தரமான உணர்ச்சிக்கு கொண்டு போகுது. இந்த மாதிரியான நிலைமையில அவன் எவ்வளவு சாமர்த்தியமா எதிர்த்து போராடினான் தெரியுமா? அவன் எவ்வளவு அற்புதமான தோழன் தெரியுமா? அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனோட சொந்த வாழ்க்கை படு மோசமான துக்க வாழ்க்கைமா. அப்படின்னாலும் அந்த வாழ்க்கையை பத்தி அவன் சொல்லி கேட்டதே கிடையாது. யாருகிட்டையும் அவன் சொன்னதும் கிடையாது. நான் அவனுக்கு ரொம்பவும் நெருங்கின சிநேகிதி. அவனோட அன்புக்கும் தான். ஆனா அவனோட அறிவு செல்வம் எனக்கு என்னென்ன வழங்க முடியுமோ அத்தனையும் வாரி வழங்கினான். அவன் களைப்பாயி தன்னந்தனியா இருக்கும்போது கூட அவன் மேல பாச உணர்ச்சி காட்டணும் அப்படின்னோ, இல்ல அவன் செஞ்ச உதவிக்கெல்லாம் பிரதிபலனா நான் ஏதாவது செய்யணும்னோ கொஞ்சம் கூட அவன் கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. அவள் இகோரிடம் போய் அவனது கரத்தை முத்தமிடுவதற்காக குனிந்தாள். தோழா, என் அன்பான இனிய தோழனே, உனக்கு நன்றி. என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வருத்தத்தோடு மெதுவாக சொன்னான். நீ பிரிந்து போகிறாய். நீ எப்பொழுதும் உழைத்த மாதிரியே ஓய்ச்சல் ஒளிவின்றி நமது கொள்கையில் சலன புத்தியின்றி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானும் உன்னைப் போல் உழைத்துக் கொண்டிருப்பேன். போய் வா தோழனே. அவளது உடம்பு பெருமனினால் குலுங்கியது. தன் தலையை இகோரின் பாதங்களின் அருகே வைத்துக் கொண்டாள். தாய் இடைவிடாது மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். என்ன காரணத்தினாலோ அவள் கண்ணீரை அடக்க முயன்றாள். லூத்மினாவை பலமாக தேற்ற விரும்பினாள். இகோரை பற்றி துயரமும் பாசமும் கலந்த அருமையான வார்த்தைகளை சொல்ல எண்ணினான். கண்ணீரின் வழியாக அவனது அகிழ்ந்து போன முகத்தை, அவனது கண்களை முழுவதும் மூடாது அரைக்கண் போட்டு தூங்குவது போல் தோன்றிய அவன் கண்களை, இளம் புன்னகை பதிந்து நின்ற அவனது கரிய உதடுகளை எல்லாம் பார்த்தாள். எல்லாமே அமைதியாகவும் வேதனை தரும் ஒளி நிரம்பியதாகவும் இருந்தது. ஈவான் தன்னிலாவிச் வழக்கம் போலவே விடுவிடுவென உள்ளே வந்தான். திடீரென்று அந்த அறையின் மத்தியில் நின்று விட்டான். தனது கைகளை விருட்டென பைக்குள் சுருக்கிக் கொண்டு நடுநடுங்கும் உரத்த குரலில் கேட்டான். இது எப்ப நிகழ்ந்தது? யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் தன் நெற்றியை துடைத்துக் கொண்டான். லேசாக கண்ணாடியவாறு இகோரின் பக்கம் நடந்து சென்றான். அவனிடம் கரம் குலுக்கிவிட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றான். எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல. அவனோட இதயம் இருந்த நிலைமைக்கு இந்த மரணம் 6 மாசத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கணும்.
இடத்திற்கு பொருந்தாத ஓங்கிய உரத்த அவனது குரல் திடுமென நின்றது. அவன் சுவரோடு சாய்ந்து கொண்டு தன் தாடியை விறுவிறுவென திருகினான். அடிக்கடி கண் சிமிட்டியபடி படுக்கை அருகே சூழ்ந்து நின்றவர்களையே பார்த்தான். இவனும் போயிட்டான். அமைதியோடு கூறினான். ருத்மினா எழுந்து ஜன்னல் அருகே சென்று அதை திறந்தான். அவர்கள் எல்லோருமே சிறிது நேரம் அந்த ஜன்னல் பக்கம் வந்து ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி நின்று இலையுதிர் காலத்தின் இரவின் முகத்தை விரித்து நோக்கினார்கள். மர உச்சிக்கு மேலாக விண்மீன்கள் மினுமினுத்தது. நட்சத்திர கூட்டம் வான மண்டலத்தின் ஆதி அந்தமற்ற விசாலமான பரப்பையும் விரிவையும் அழுத்தமாக எடுத்து காட்டியது. ருத்மிளா தாயின் கரத்தை பற்றி எடுத்தாள். வாய் பேசாமல் அவன் தோள் மீது சாய்ந்தார். டாக்டர் தலையை குனிந்து தனது மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறே நின்றார். ஜன்னலுக்கு வெளியே பறந்து கிடக்கும் அமைதியின் வழியாக நகரின் ஓய்ந்து களைத்து போன இரவின் ஓசைகள் கேட்டது. குளிர் அவர்களது முகத்தை தொட்டு தடவியது. தலைமயிரை குத்திட்டு சிலிர்க்க வைத்தது. ருத்மிளா தனது கன்னத்தில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தோட உடல் எல்லாம் நடுங்கினான். வெளியே வராந்தாவில் இருந்த உருவமற்ற பயபீதி சத்தங்களும் அவசரமாக செல்லும் காலடி ஓசைகளும் முக்களும் முழுங்களும் ஒலித்தது. எனினும் அவர்கள் மூவரும் வாய் பேசாது சலனமற்று அந்த ஜன்னலின் அருகிலேயே நின்று இருளை விரித்து நோக்கியவாறு இருந்தார்கள். தான் அங்கிருக்க தேவையில்லை என்று உணர்ந்த தாய் அவளது பிடியிலிருந்து விடுபட்டு விலகி வாசலுக்கு வந்தாள். அங்கு நின்றவரை அவள் இருவருக்கு வணக்கம் செலுத்தினாள். நீங்கள் போகிறீர்களா என்று எங்குமே பார்க்காமல் அவளை அமைதியாக கேட்டாள் டாக்டர். ஆமா. தெருவுக்கு வந்தவுடன் அவள் ருத்மிளாவை பற்றியும் அவளது அடங்கி போன அழுகையை பற்றியும் எண்ணி பார்த்தாள். அவளுக்கு எப்படி அழகுன்னு கூட தெரியலையே. சாவதுக்கு முன்னால் இகோர் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு அவள் வாயை பிளந்து கொண்டு வெளியேறியது. தெரு வழியாக மெதுவாக நடந்து வரும்போது அவள் அவனது துடியான கண்களையும் அவனது கம்பீரத்தையும் வாழ்க்கையை பற்றி அவன் சொன்ன கதைகளையும் நினைவு கூர்ந்தாள். நல்லவனுக்கு வாழ்வதுதான் சிரமமாக இருக்கிறது, சாவதோ மிகவும் எளிதாக இருக்கிறது. நான் எப்படி சாக போறனோ என்று அவள் நினைத்தாள். அவளது மனக்கண் முன்னால் அந்த வெள்ளை சுவர் சூழ்ந்து வெளிச்சம் நிறைந்த ஆஸ்பத்திரி அறையில் டாக்டரும் ருத்மிளாவும் ஜன்னலின் முன்னால் நிற்கின்ற காட்சியும் அவர்களது முதுகுப்புறத்தில் இகோரின் இறந்து போன கண்கள் விழித்து நோக்குவது போன்ற காட்சியும் தெரிந்தது. திடீரென்று அவளுக்கு மனித குலத்தின் மீது ஒரு ஆழ்ந்த அனுதாப உணர்ச்சி மேலோங்கியது. வேதனை நிறைந்த பெருமூச்சோடு அவள் நடையை எட்டி போட்டாள். ஏதோ மங்கிய உணர்ச்சி அவளை முன்னோக்கி தள்ளியது. நான் சீக்கிரமே போகணும் என்று துக்கத்துடன் நினைத்து கொண்டாள். எனினும் ஒரு துணிவாற்றல் பொருந்திய சக்தி அவளது மனதுக்குள்ளிருந்து அவளை முன்னால் உந்தி தள்ளியது. மறுநாள் முழுவதும் சவ அடக்கத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதிலே தாய் நாளை போக்கினாள். மாலையில் நிகழாயும் சோபியாவும் அவளும் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த சமயத்தில் சாசா கலகலத்துக் கொண்டே விசித்திரமான ஒரு உத்வேகத்தோடு வந்து சேர்ந்தாள். அவளது கன்னங்கள் சிவந்து போயிருந்தது. கண்களில் உவகையொளி வீசியது. அவள் மனதில் ஏதோ ஒரு ஆனந்தமயமான நம்பிக்கை நிறைந்து ததும்புவதாக தாய்க்கு தோன்றியது. இகோரின் வாழ்க்கையை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களது சோக நிலைக்கு எதிர்மறை பாவம் போல் அவளது நடவடிக்கை இருந்தது. அபஸ்வரம் போன்ற அவளது குதூகல பாவம் அவர்கள் மனதை போதலிக்கச் செய்தது. இருளிலே வெடித்தோங்கும் மாபெரும் தீப அக்னியைப் போல் அவர்களது மனத்தை கண்ணையும் மழுங்கி குருடாக்கியது. நிகழா ஏதோ சிந்தித்தவாறு மேஜை பலகையின் விரல்களால் தாளம் போட்டான். பிறகு சொன்னான், இன்னைக்கு நீங்க உங்க வசமே இல்ல சாசா. அப்படியா? இருக்கலாம். குதூகலத்தோடு சிரித்து கொண்டே பதில் சொன்னாள் அவள். தாய் அவளை வாய் பேசாமல் பார்த்தாள். அந்த பார்வையில் அவளது நடத்தையை கண்டித்தாள். அந்த சமயத்தில் சோபியா அவளுக்கு விஷயத்தை ஞாபகமூட்டினாள். நாங்க இகோர் இவானோவிச்ச பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். அவன் எவ்வளவு அருமையான ஆசாமி என்றாள் சாசா. வாக்குல கோடி இல்லாம முகத்துல சிரிப்பு இல்லாம அவனை நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. அவன் என்னமா வேலை செஞ்சான்?
அவன் ஒரு நல்ல ஒரு புரட்சிக்காரன். புரட்சிகர சிந்தனையில தலை சிறந்தவன். ஆணித்தரமாகவும் அவன் அநீதியை பத்தியும் பொய் பித்தலாட்டத்தை பத்தியும் பலாத்காரத்தை பத்தியும் விவரமா சொல்லுவான். அவள் அமைதியுடன் கண்களிலே சிந்தனை வயப்பட்ட களிப்போடு பேசினாள். எனினும் அந்த கண்களில் மிதந்த களிப்பு அவளது பார்வையில் இருந்த பெருமித நெருப்பை அணைக்கவில்லை. அவளது ஆனந்த வெறி அனைவருக்கும் புரியாததாக இருந்தது. தங்களது தோழன் ஒருவன் மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை சாசாவினுடைய உவகை வெறியால் மாற்றிக்கொள்ள மறந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக தாங்கள் மூழ்கியிருக்கும் சோக உணர்ச்சியிலிருந்து வெளியே வர விரும்பாமலே அவளையும் தங்களது மன உணர்ச்சியின் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என அவர்கள் தம்மையும் அறியாமல் முயன்று கொண்டிருந்தார்கள். இப்ப அவன் செத்துப்போனா என்று அழுத்தமாக கூறிக்கொண்டே சாசாவின் முகத்தை கூர்ந்து கவனி தன் தலையை தாழ்த்தி மௌனமானாள். தன் தலைமயிரை மெதுவாக ஒதுக்கி விட்டு கொண்டாள். சில கன நேரம் திக்குமுக்காடிய பிறகு அவள் திடீரென தலை நிமிர்ந்து ஆத்திர வேகம் கொண்ட துணியில் பேசினாள். செத்துட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்? சாகிறதுனா எது செத்தது? ஈகார்கிட்ட நான் வச்சுட்டு இருக்கிற மதிப்பா, தோழங்கிற முறையில நான் அவங்ககிட்ட வச்சிருந்த பாசமா? எது செத்துச்சு? இல்ல அவனோட கருத்துக்களா? இல்ல அவன் சேவை செய்யணும்னு நினைச்சதா? அவன் சேவை செய்யணும்னு நினைச்ச அவனோட நினைப்பா? எது செத்துச்சு? அவன் என் இதயத்தில் எழுப்பின உணர்ச்சி மறைஞ்சிருச்சா? நேர்மையும் துணிமை கொண்ட ஒரு மனுஷன், அவனை நான் உணர்ந்து என் அறிவு மறைஞ்சிருச்சா? இது எல்லாமே செத்தா போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே சாகல, என்னைக்குமே சாகவும் செய்யாது. ஒரு மனுஷன் அவன் செத்துட்டான்னு சொல்லும் போது ரொம்பவும் அவசரப்பட்டு சொல்லிடுறோமோன்னு நினைக்கிறேன். அவனோட உதடுகள் செத்து போயிடுச்சு, ஆனா அவன் சொன்ன வாசகங்க இன்னும் வாழ்றவங்களோட இதயங்கள்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. தோழர்களே, நான் சொல்றது உங்களுக்கு முட்டாள்தனமா தோணலாம், ஆனா நான் நேர்மையான மனுஷங்களோட சிரஞ்சீவி தன்மையில என்னைய இந்த மாதிரியான அற்புதமான வாழ்க்கையில ஈடுபடுத்தினவங்களோட சிரஞ்சீவி தன்மையில நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவங்க கத்து கொடுத்த இந்த வாழ்க்கை பிரமிக்க வைக்கிற இந்த பிரச்சனைகள் அல்ல, வகை வகையான காட்சிகள்ல கருத்துக்கள் வளர்ச்சியில என்னை புல்லரிச்சு புலனாகியதை அடைய செய்யுது. இந்த கருத்துக்களோட வளர்ச்சி என்னோட சொந்த இதயத்தை போல எனக்கு அத்தனை அருமை வாய்ந்ததா இருக்கு. ஒருவேளை நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழலாம், நம்ம சிந்தனைகளுக்கோ அடிமைப்பட்டு வாழலாம், ஆனா அந்த சிந்தனை நம்ம பாதிச்சு உருவளைச்சிடக்கூடாது. எதையுமே நாம வெறும் உணர்ச்சியோட வச்சு மதிப்பிடுறோம். உங்ககிட்ட ஏதோ ஒரு அருமையான மாறுதல் ஏற்பட்டிருக்கு போல் தோணுது, புன்னகையோடு கேட்டாள் சோபியா. ஆமா என்றாள் சாசா. ரொம்ப அருமையானதுதான், அப்படித்தான் எனக்கும் தோணுது. நான் நிகழாய் வெம்சிகோட நேற்றிரவு முழுவதும் பேசிட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே அவனை பிடிச்சதில்லை. அவன் மொரட்டுத்தனமும் அறியாமையாவும் இருந்ததா தான் எனக்கு தோணுச்சு. சந்தேகமே இல்லை, அவன் அப்படித்தான் இருந்தான். எல்லாரும் மீதும் அவனுக்கு ஒரு அசைவற்ற மோசமான எரிச்சல் உணர்ச்சி எப்பவும் ஏற்பட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அவன் தன்னைத்தானே முன்னிலையில் வச்சுதான் பேசுவான். நான் முரட்டுத்தனமாவே ஒரு குரோத உணர்ச்சியோட தான் பேசுவான். அவன் ஒரு பயங்கரமான குறுகிய மனப்பான்மைக்கு ஆளாகி இருந்தான். அவன் புன்னகை செஞ்சான். தனது பளபளத்த கண்களால் அவர்களை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். இப்போ அவன் தோழர்களே அழைக்கிறான். அவன் அந்த வார்த்தையை எப்படி சொல்றான் நீங்க பார்க்கணுமே. ஒருவித அடக்கத்தோடைய அன்போடையும் அழைக்கிறான். அந்த பாவத்தை வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. அவன் வியக்கத்தக்க முறையில மாறிட்டான். பட்டோடோபம் இல்ல, நேர்மையான ஈடுபாடு, உழைக்கணுங்கிற ஆர்வம் அவன் மனசுல நிரம்பி வழியுது. அவன் தன்னைத்தானே உணர்ந்துட்டு வர்றான். அவனோட குறைகளும் நிறைகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அவங்ககிட்ட காணப்படுற முக்கியமான மாறுதல் இதுதான். அவங்ககிட்ட ஒரு ஆழ்ந்த தோழமை உணர்ச்சி தோன்றி இருக்கு. சாசா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தாய்க்கு ஒரு உண்மை புறப்பட்டது. சாசாவை போன்ற நெஞ்செழுத்தமுள்ள ஆசாமி கூட சமயம் ஏற்பட்டால் குதூகலமும் இங்கிதமும் நிறைந்து விளங்க முடியும் என்பதை வாழ்ந்து உள்ளூர மகிழ்ந்து கொண்டாள். ஆனால் அதே வேளையில் அவளது இதயத்தின் அடியாளத்தில் அவள் பொறாமை உணர்ச்சியோடு எண்ணிக்கொண்டாள். அவளுக்கு மட்டும் என்னவா,
அவன் தன் தோழர்களை பற்றி மட்டுமே நினைக்கிறான் என்று தன் பாட்டில் நிகழாயை பற்றி பேசத் தொடங்கினாள் சாசா. அவன் என்கிட்ட என்ன சொல்ல வந்தான் தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற மற்ற தோழர்களை தப்பி ஓடுற செய்யணும், அந்த விஷயத்தை பற்றி சொன்னான். அந்த காரியம் ரொம்ப சுழுவானதுன்னு அவன் நினைக்கிறான். சோபியா தலையை உயர்த்தி ஆர்வத்தோடு பேசினான். அதுவும் நல்ல யோசனை தானே சாசா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாயின் கைகளில் இருந்து தேநீர் கோப்பை நடுநடுங்கியது. சாசா தன் புருவங்களை சுருக்கி விழித்து தனக்கு ஏற்பட்ட உத்வேக உணர்ச்சியை உள்ளடக்க முயன்றாள். ஒரு கணம் கழித்து அவள் தீர்மானமான குரலில், எனினும் இனிய புன்னகையோடு பேச முயன்றாள். அவன் சொல்றது உண்மைதான். நாம அந்த முயற்சியில ஈடுபட்டு பார்க்க வேண்டியதுதான். முயற்சி செய்யறது நம்ம கடமை. திடீரென்று அவளது முகம் சிவந்தது. ஒன்றும் பேசாமல் நாட்காலிக்குள் உட்கார்ந்தாள். அடி கண்ணே! ஒரு சிறு புன்னகை ததும்ப தன்னுள் நினைத்துக் கொண்டாள் தாய். சோபியாவும் புன்னகை புரிந்தாள். நிகழாய் சாசாவை பார்த்தான். லேசாக சிரித்துக் கொண்டாள். அந்த பெண் தன் தலையை நிமிர்த்தினாள். கடுமையாக எல்லோரையும் பார்த்தான். அவளது முகம் வெளுத்தது. கண்கள் பிரகாசமாக ஒளிந்தது. அவளது குரல் மிகவும் அவமானத்தால் வறண்டொழித்தது. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும் என்றாள் அவள். நான் ஏதோ சொந்த காரணத்துக்காகத்தான் இதை செய்ய போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? ஏன் சாசா? பாசங்கோடு கேட்டுக்கொண்டே இருந்து அவளிடம் சென்றாள் சோபியா. இப்படி சொன்னது சாசாவின் மனதை துன்புறுத்தி விட்டது என்று தாய்க்கு தோன்றியது. சோபியா இப்படி சொல்லியிருக்க கூடாது என தாய் கருதினாள். தாய் பெருமூச்செறிந்தாள். குற்றம் கூறும் பாவத்தோடு அவளை பார்த்தாள். இந்த பிரச்சனையில் நான் எந்த சம்மந்தமும் வச்சுக்கிறது இல்லை என்றாள் சாசா. நீங்க இந்த பிரச்சனையை சொந்த விவகாரமா கருதுனீங்கன்னா அதை பத்தின முடிவுக்கு வர்றதுக்கு நான் கலந்துக்க மாட்டேன். போதும் சாசா, அமைதியாக சொன்னான் நிகழாய். தாயும் அவளருகே சென்று அவளது தலைமயிரை கோதி தடவி கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த பெண் அவளது கரத்தை எட்டி பிடித்தாள். கண்ணில் சிவந்து போன தன் முகத்தை தாயின் முகத்துக்கு நேராக நிமிர்த்தினாள். பேசுவதற்கு வாய் வராததால் தாய் லேசாக புன்னகை செய்தாள். பெருமூச்செறிந்தாள். சாசாவுக்கு அடுத்ததால் போலிருந்த நாட்காலியில் சோபியா உட்கார்ந்தாள். தன் கரத்தை சாசாவின் தோள் மீது போட்டாள். நீ ஒரு விசித்திரமான பறவை என்று அவளது கண்ணையே பார்த்து புன்னகை செய்தவாறு சொன்னாள் சோபியா. நான் தான் கொஞ்சம் அஷ்டத்தனமா நடந்துட்டேன். நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சோபியா பேச முனைந்தாள். ஆனால் அவள் பேச்சை முறித்துக் கொண்டு பேசினாள் நிகழாய். முடியணும்னு நினைச்சோம்னா நாம நிச்சயமா அவங்க தப்பி ஓடுறதுக்கு என்ன வழி இருக்கோ அது சந்தேகமே வேண்டாம். நம்ம முதல்ல அதை செஞ்சு பார்க்கணும். இதைத்தான் நம்ம தோழர்களும் விரும்புவாங்க. சாசா தன் தலையை தொங்க விட்டாள். சோபியா ஒரு சிகரெட்டை பத்த வைத்தாள். தனது சகோதரனை லேசாக பார்த்து கொண்டே அவள் தீக்குச்சியை ஒரு மூலையில் விட்டெறிந்தாள். அவங்க எப்படி இதை விரும்பாம இருப்பாங்க? பெருமூச்சிருந்தாள் தாய். இது எப்படி சாத்தியம்? அதை முதல்ல சொல்லு, என்னால நம்ப முடியல. இந்த காரியத்தை வெற்றிகரமா எப்படி நடத்த முடியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்றாள் தாய். ஆனால் அவர்களோ வாய் பேசாது மௌனமாக இருந்தார்கள். நான் நிகழாய் விவன்சிகோவை பார்க்கணும் என்றாள் சோபியா. அவனை எங்க எப்ப சந்திக்க இயலுங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் என்றாள் சாசா. அவன் என்ன செய்ய போறான் என்று அறைக்குள் மேலும் கீழும் நடந்தவாறே கேட்டாள். அவனை அவங்க ஒரு அச்சகத்துல அச்சுக்கோக்கிறவனா வேலைக்கு வச்சிருக்காங்க. சாசா தன் முகத்தை சுளித்தாள். அவள் முகத்தில் மீண்டும் அழுத்த பாவம் குடியேறியது. அவள் எரிந்து விழுந்து பேசினாள். நாளைக்கு மறுநாள் நீங்க பாவலை பார்க்க போகும்போது அவங்ககிட்ட ஒரு சீட்டு கொடுத்துட்டு வரணும். தாயை நோக்கி கூறிக்கொண்டே நிகழாய் பண்டு பாத்திரங்கள் துளக்கும் இடத்திற்கு போனான். சொல்றது புரிஞ்சுதா? அவங்க விரும்புறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். அவசரமாக பதில் சொன்னாள் தாய். நான் எப்படியும் அதை கொடுத்துட்டு வந்துருவேன். சரி, நான் போறேன் என்றாள் சாசா. அவர் ஒவ்வொருவரோடு விரைவாகவும் மௌனமாகவும் கைகுலுக்கிவிட்டு ஏதோ ஒரு விதமான அழுத்த திருத்தமான நடையோடு விரைப்பாக அங்கிருந்து வெளியேறி சென்றாள். அவள் போன பிறகு சோபியா தன் கரங்களை தாயின் தோள்கள் மீது போட்டு அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை முன்னும் பின்னும் ஊசலாட்டினாள். இந்த மாதிரி ஒரு மருமகம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா என கேட்டாள். எனக்கா? நல்லா சொன்னம்மா. அவங்க 2 பேரும் ஒரு நாளைக்காவது ஒன்னா பாக்குற காலம் வந்துச்சுன்னா அவளுக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. ஆமா, அது ஒரு சின்ன ஆனந்தம் தான்
எல்லாருக்குமே நல்லதுதான், மெதுவாக சொன்னான் நிகழாய். ஆனால் சின்ன ஆனந்தம் யாருக்கும் திருப்தி அளிப்பதில்லை. ஆனால் ஆனந்தம் பெருத்து விட்டாலோ அதன் தரமும் மலிவாகி விடுகிறது. சோபியா பியானோ வாத்தியத்தின் அருகே சென்றாள். ஒரு சோக கீதத்தை இசைக்கத் தொடங்கினாள். மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரியின் வெளிவாசலுக்கே சுமார் 30-40 பேர் வந்திருந்தார்கள். தங்கள் தோழனின் சவப்பெட்டியை பெற்று தூக்கிச் செல்வதற்காக அவர்கள் காத்து நின்றார்கள். அவர்களைச் சுற்றிலும் உளவாளிகள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் பேசுகின்ற பேச்சையும் முகபாவங்களையும் நடவடிக்கைகளும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தெருவுக்கு அப்பால் எதிர் திசையில் ஒரு போலீஸ் படை இடைகளிலே ரிவால்வர் சகிதம் நின்று கொண்டிருந்தது. அந்த உளவாளிகளின் துணிச்சலைக் கண்டும் போலீஸ்காரர்களின் ஏதமான புன்னகையைக் கண்டும் ஜனங்களுக்கு ஆத்திரம் மூண்டு கொண்டு வந்தது. போலீஸ்காரர்கள் எந்த நிமிஷத்திலும் தம் சக்தியை வெளியிட தயாராக துடிதுடித்துக் கொண்டு நின்றார்கள். சிலர் தங்களது ஆத்திரத்தையும் கேலியும் கிண்டலுமாக பேசி மறைக்க முயன்றார்கள். சிலர் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்க விரும்பாமல் தங்கள் தலைகளை தொங்கவிட்டு தரையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வேறு சிலர் தங்களது உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் வாய் சொல்லை தவிர எந்த விதமான ஆயுதமும் மற்ற மக்களை கண்டு பயந்து நடுங்கும் அதிகாரிகளை நோக்கி குத்தலாக பேசினார்கள். மக்களது காலடியிலே காற்றினால் பறந்து வந்து விழுந்த பழுத்த வதங்கிய இலைகள் பரவி கிடந்த தெருவின் சாம்பல் நிற சரளைகள் மீது இலையுதிர் காலத்தின் வெளிரிய நீலவானம் பளபளத்து ஒளித்தது. தாய் கூட்டத்தின் அருகே நின்று தன்னை சுற்றியுள்ள பரிச்சயமான முகங்களைக் கண்டு வருத்தத்தோடு நினைத்துக் கொண்டாள். நீங்க ஒன்னும் அதிகம் பேர் வரல, தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியோ. கதவுகள் திறந்தன. சிவப்பு நாடாக்களால் கட்டப்பட்ட மணல் வளையங்கள் சுற்றி சவப்பெட்டியின் மேல் பகுதியை சில பேர் வெளியே கொண்டு வந்தார்கள். குழும்பி நின்ற ஜனங்கள் உடனே தங்கள் தொப்பிகளை அகற்றி அதற்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் செய்த அந்த செய்கை ஒரு பறவை கூட்டம் திடீரென ஒரு கணத்தில் சிறகை விரித்து பறக்கத் தொடங்குவது போல் தோன்றியது. சிவந்த முகத்தில் கருத்த பெரிய மீசை கொண்ட ஒரு நெட்டையான போலீஸ் அதிகாரி விறுவிறுவென கூட்டத்தினரை நோக்கி நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் ஜனங்கள் பிளந்து தள்ளிக்கொண்டு தங்களது பூட்ஸ் காலால் ஓங்கி மிதித்துக் கொண்டும் சிப்பாய்கள் சிலர் வந்தார்கள். அந்த நாடகங்களை தூரம் எடுங்க, கரகரத்த குரலில் உத்தரவிட்டான் அதிகாரி. ஆணும் பெண்ணும் அவனை சுற்றி நெருங்கி சூழ்ந்தார்கள். ஆத்திரத்தோடு பேசினார்கள். தங்கள் கைகளை அசைத்து வீசி ஒருவருக்கொருவர் முண்டியடித்து முன்னேறினார்கள். தாயின் கண் முன்னால் உணர்ச்சி வயப்பட்டு வெளுத்து போன முகங்களும் துடிதுடிக்கும் உதடுகளும் பிரகாசித்தது. ஒரு பெண்ணின் கண்களில் அவமானத்தால் ஏற்பட்ட கண்ணீர் பொங்கி வழிந்து உருண்டோடியது. அடக்குமுறை ஒழிக என்ற ஒரு இளம் குரல் கோஷமிட்டது. என்றாலும் அந்த கோஷம் அங்கு நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தில் அமிழ்ந்து அடங்கிவிட்டது. தாயின் உள்ளத்தில் சுருக்கென ஒரு வேதனை தோன்றியது. அவள் ஆக்ரோஷத்தோடு சொன்னாள், இது அவமானம். வெறுப்புணர்ச்சி மேலோங்கியது. ஜனங்களின் தலைகளுக்கு மேலாக சவப்பெட்டியின் மூடி அசைந்தது. அதில் உள்ள சிவப்பு நாடாக்கள் காற்றில் அசைந்தாடியது. அந்த 10 நாடாக்கள் ஜனத்திரளுக்கு மேலாக படபடத்தொலித்தது. போலீசாருக்கும் ஜனக்கூட்டத்துக்கும் கலவரம் ஏற்படும் என்ற பயம் தாயின் மனதில் ஏற்பட்டது. எனவே அவள் ஏதோதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கும் இங்கும் விறுவிறுவென நடந்து தெரிந்தாள். அவர்கள் அப்படி விரும்பினா அவங்க இஷ்டப்படியே நடந்து தொலைட்டுமே. அவங்க அந்த நாடாக்களை எடுத்துட்டு போகட்டும், நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுப்போமே. யாரோ ஒருவனின் கூர்மையும் பலமும் கொண்ட குரல் அங்கு நிலவிய சப்தத்தை விழுங்கி மேலே ஒலித்தது. உங்களோட தோழனை கல்லறைக்கு வழி அனுப்பி வைக்கிறோம். எங்களோட உரிமையைத்தான் நாங்க கேட்கிறோம். ஒரு உரத்த பாட்டுக்குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. இணையும் ஈடும் இல்லாத இந்த போரில் நீங்கள் எல்லாம் பணயம் வைத்தே உயிரை பலியாய் கொடுத்தீரே. நாடாக்களை எடு, அதை வெட்டி தள்ளுங்க யாக்கோப். உருவிய வாழ்வீச்சு ஒலித்தது. இறைந்தது. கூச்சல்களும் எதிர்பார்த்த தாய் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் ஜனங்களோ முணுமுணுக்கத்தான் செய்தார்கள். சீற்றம் கொண்ட ஓநாய்களைப் போல் உருமினார்கள். பிறகு அவர்கள் மௌனமாக தங்கள் தலைகளை தொங்க போட்டவாறே விலகி நடந்தார்கள். அவர்களது காலடி ஓசை தெரு முழுவதும் நிரம்பி ஒலித்தது. அலங்கோலமாக்கப்பட்ட சவப்பெட்டியின் மேலிருந்து கசங்கி போன பூமாலைகள் ஜனக்கூட்டங்களின் தலைகளுக்கு மேலாக உதிர்ந்து மிதந்தது. அவர்களுக்கு பக்கத்தில் குதிரை போலீஸ்காரர் பாரா கொடுத்து உலாவிக் கொண்டிருந்தார். தாய்
நடைபாதை வழியாக நடந்து சென்றாள். அவளால் இப்போது சவப்பெட்டியை கூட பார்க்க முடியவில்லை. அந்த சவப்பெட்டியை சுற்றிலும் தெரு முழுவதும் முன்னும் பின்னும் ஜனத்திரள் பெருகி வந்தது. சாம்பல் நிறம் படைத்த குதிரைப்படை வீரர்கள் பின்புறத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சமயம் இருபக்கமும் போலீஸ்காரர்கள் தங்களது உடைவாளின் கைப்பிடியில் கைகளை போட்டவாறு நடந்து கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் துப்பறிபவர்களின் கூரிய கண்கள் ஜனங்களின் முகங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வருவதை தாய் கண்டாள். சென்று வாராய் தோழனே, சென்று வாராய் தோழனே என்ற இரு சோகக் குரல் பாடியது. பாக்கலாம் போலாமே, யாரோ கத்தினார்கள். பெரியவர்களே, நாம மௌனமா போவோம். அந்த குரலில் ஏதோ ஒரு உறுதியும் அழுத்தமும் இருந்தது. அந்த சோக கீதம் திடீரென நின்றது. பேச்சு குரல் அடங்கியது. சரளை கற்கள் பாவிய தெருவில் ஒரே கதியில் செல்லும் மங்கிய காலடி ஓசை மட்டுமே கேட்டது. இந்த ஓசை ஜனங்களுக்கு மேலாக எழுந்து நிர்மலமான வானமண்டலத்தின் மிதந்தது. எங்கோ தூர தொலைவில் பெய்யும் புயலின் மழையின் இடியோசையைப் போல் காற்றை நடுநடுக்கி உலுக்கியது. ஒரு பலத்த குளிர்காற்று உரத்து வீசி தெருப்புழுதியையும் குப்பை கூலங்களையும் வாரி அள்ளி ஜனங்களின் மீது எரிச்சலோடு வீசி எறிந்தது. அவர்களது தலை மீதும் சட்டை துணிகள் மீதும் வீசி அடித்து கண்களை இறுக மூடச் செய்தது. மார்பில் ஓங்கி அறைந்தது. காலை சுற்றி வளைத்து வீசியது. அந்த மௌன ஊர்வலம் பாதிரிகள் யாருமின்றி, இதயத்தை கவ்வும் இனிய கீதம் எதுவுமின்றி அந்த ஊர்வலத்தில் தோன்றிய சிந்தனை தேய்ந்த முகங்களும் நெறிந்த நெற்றிகளும் தாயின் உள்ளத்தில் பயங்கர உணர்ச்சியை நிரப்பியது. மெதுமெதுவாக பல சிந்தனைகள் அவள் மனதில் வட்டமிட்டது. அந்த சிந்தனைகளை அவள் சோகம் தேய்ந்த வார்த்தைகளால் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உங்களில் அநேகம் பேர் சத்தியத்துக்காக போராடவே இல்லை. அவள் குனிந்த தலையோடு நடந்து சென்றாள். அவர்கள் இகோரை புதைக்கச் செல்வதாகவே அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் தனக்கு மிகவும் அத்தியாவசியமான, அருமையான, நெருங்கிய ஏதோ ஒன்றைத்தான் அவர்கள் புதைக்கப் போவதாக அவளுக்கு பட்டது. அவள் நிராதரவான உணர்ச்சிக்கு ஆளானாள். அந்த காரியத்திற்கு தான் அந்நியமாக போனது மாறி உணர்ந்தாள். இகோரை வழியனுப்பும் இந்த மனிதர்களுடன் ஒன்று போகாத ஒரு சலனமற்ற கவலை உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி வழிந்தது. அந்த எண்ணத்தையே அவள் மேலும் மேலும் தொடர விரும்பவில்லை. தனது இதயத்தை அழித்துக் கொண்டிருக்கும் பெரும்பாலான உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு முயன்றவாறே அவள் பெருமூச்செறிந்தாள். கடவுளே, அருமை இயேசுநாதரே, நானும் கூடவா இப்படி இருப்பேன்? அவர்கள் இடுகாட்டை அடைந்தார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் செல்லும் ஓங்கிய நடைபாதையில் சுற்றி வளைத்து நடந்து கடைசியாக சிறு வெள்ளை நிற சிலுவைகள் காணப்படுவதற்கு ஒரு பரந்த வெட்டவெளிக்கு வந்து சேர்ந்தார்கள். சவக்குழியை சுற்றி அவர்கள் மௌனமாகவே குழுமினார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் வந்து சேர்ந்த அந்த உயிருள்ள மனிதர்களின் ஆழ்ந்த மௌனம் வெகு பயங்கரமாக தோன்றியது. இந்த பயங்கர சூழ்நிலையில் தாயின் இதயம் நடுங்கியது. அந்த சிலுவைகளுக்கு ஊடாக காற்று ஊளையிட்டு இறைந்து வீசியது. சவப்பெட்டியின் மீது கிடந்த கசங்கிய மலர்களை உழைத்தெறிந்தது. போலீஸ்காரர்கள் அணிவகுத்து நின்று தங்கள் தலைவனையே பார்த்தவாறு நின்றார்கள். கரிய புருவங்களும் நீளமான தலைமையிலும் நெடிய தேற்றம் கொன்ற ஒரு வெளிரிய வாலிபன் சவக்குழியின் தலைமாட்டருகே போய் நின்றான். அதே சமயத்தில் இந்த போலீஸ் அதிகாரியின் முரட்டு குரல் கேட்டது. பெரியவர்களே, தோழர்களே என்று அந்த கரிய புருவமுடைய இளைஞன் தெளிந்த உரத்த குரலில் பேசத் தொடங்கினான். ஒரு நிமிஷம் என்றான் அதிகாரி. இங்க நீங்க எந்த விதமான பிரசங்கமும் செய்யக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்லை. உங்களை நான் எச்சரிச்சுக்கிறேன். நான் சில வார்த்தைகள் தான் மாத்திரம் கூறி முடிச்சிடுறேனே என்ற அந்த இளைஞன் அமைதியாக சொன்னான். பிறகு பேசத் தொடங்கினார். தோழர்களே, நம்முடைய நண்பனும் நல்ல ஆசிரியனும் விளங்கிய இந்த தோழன் சமாதி அருகே நாம் ஒரு பிரஜை சேர்த்துக் கொள்வோம். அவனது கொள்கைகளை நாம் என்றும் மறக்க மாட்டோம். நாம் அனைவரும், நம்மில் ஒவ்வொருவரும் நமது தாய் நாட்டின் சீர்கேட்டுக்கெல்லாம் மூல காரணமான இந்த தீமையை, இந்த அடக்குமுறை ஆட்சியை, எத்தேச்சதிகார ஆட்சியை சவக்குழி தோண்டி புதைப்பதற்கே நமது ஆயுட்காலம் முழுவதும் என்றென்றும் இடையில்லாமல் போராடுவோம் என்று உறுதியெடுப்போம். அவனை கைது செய், அதிகாரி கத்தினான்.
ஆனால் அவனது குரல் அப்போது எழுந்த கோஷப் பேரொலியில் மூழ்கிவிட்டது. எத்தோச்சதிகாரம் அடியோடு ஒழிக! போலீஸ்காரர்கள் ஜனக்கூட்டத்தை பிளந்து கொண்டு அந்த பிரசங்கியை நோக்கி சென்றார்கள். அவனோ தன்னைச் சுற்றிச் சூழ்ந்து நெருங்கி நின்று தனக்கு பாதுகாப்பளித்துக் கொண்டிருக்கும் ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் இருந்து கைகளை வீசி ஆட்டி கோஷமிட்டான். சுதந்திரம் நீடூழி வாழ்க! தாய் ஒருபுறம் நெருக்கி தள்ளப்பட்டாள். அவள் பயத்தால் ஒரு சிலுவையின் மீது போய் சாய்ந்து ஏதோ ஓர் அடியை எதிர்நோக்கி கண்களை மூடி நின்றாள். குழம்பிப் போன குரலோசை அவளது காதுகள் செவியில் பட்டது. பூமியே அவளது காலடியை விட்டு அகன்று கொள்வதாக ஒரு பிரமை. பயத்தினால் அவளுக்கு மூச்செடுக்கவே முடியாமல் திக்குமுக்காடியது. போலீஸின் விசிலின் சப்தம் ஆபத்தை அறிவித்து ஒலித்தது. முரட்டு குரல்கள் உத்தரவு போட்டது. பெண்களின் கூச்சல் பீதியடித்து கதறியது. வேலி கம்பிகளை முறித்து துண்டாயின. கனத்த பூட்ஸ் காலடிகள் வறண்ட பூமியில் ஓங்கி ஒலித்தது. இந்த கலவரம் அதிக நேரம் நீடித்தது. எனவே அவள் இந்த பயபீதியில் அஞ்சி நடுங்கிப் போய் கண்களை மூடியவாறு அதிக நேரம் நின்று கொண்டிருக்க இயலவில்லை. அவள் ஏறிட்டு பார்த்தாள். கூச்சலிட்டுக் கொண்டு தன் கைகளை முன்னே நீட்டிக் கொண்டு பயந்து ஓடினாள். கொஞ்ச தூரத்தில் சமாதி குழிக்குள் இடையே உள்ள குறுகிய சந்தில் போலீசார் அந்த நீண்ட கேசமுடைய இளைஞனை சுற்றி வளைத்துக் கொண்டு நின்றார்கள். அவனை காப்பதற்காக நான்காபுரத்திலும் சாடி முன்னேறி வரும் ஜனங்களை அடித்து விரட்டி கொண்டிருந்தார்கள். உருவிய வாள்கள் மனித தலைகளுக்கு மேலாக பளபளத்தது. மின்னி திடீரென கூட்டத்தினர் மத்தியில் குதித்து பாய்ந்தது. ஒடிந்த வேலி கம்புகளும் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டது. கூச்சலிடும் ஜனங்கள் வெளுத்த முகமுடைய அந்த இளைஞனை சுற்றிலும் வெறியாட்டமாக ஆடிக்கொண்டு குமைந்து கூடினார்கள். இந்த வெறியுணர்ச்சி கலோபரமும் புயலுக்கும் மத்தியில் அந்த இளைஞனது பலம் வாய்ந்த குரல் ஓங்கி ஒலித்தது. தோழர்களே, உங்க சக்தியை ஏன் வரையும் செய்றீங்க? அவனது வார்த்தைகள் தெளிவு தருவதாக ஒலித்தது. ஜனங்கள் தங்கள் கைகளில் இருந்து கலிகளையும் கம்புகளையும் விழித்தெறிந்து விட்டு ஒருவர் பின் ஒருவராக ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் தாயோ ஏதோ ஒன்று தடுக்க முடியாத சக்தியால் தூண்டப்பட்டு முன்னோக்கி முண்டிச் சென்று கொண்டிருந்தாள். பின்னால் சரிந்து போன தொப்பியோடு நிகழாய் இவானோவிச் அந்த வெறிகொண்ட ஜனக்கூட்டத்தை விலக்கி தள்ளி கொண்டிருப்பதை அவள் கண்டாள். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அமைதியா இருங்க! கத்தினான் அவன். அவனது ஒரு கை சக்கச் சிவந்து காணப்படுவதாக தாய்க்கு தோன்றியது. நிகழா இவானோவிச், இங்கிருந்து போயிருங்க! அவனை நோக்கி ஓடிக்கொண்டே கத்தினாள் தாய். நீங்க எங்க போகிறீங்க? அவங்க உங்களை தாக்குவாங்க! அவளது தோள் மீது ஒரு கரம் விழுந்து திரும்பினாள். அவளுக்கு அடுத்தால் போல் தலையில் தொப்பியற்று கரைந்து போன தலைமயிரோடு சோபியா நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு பையனை தன் கையில் பிடித்துக் கொண்டு நின்றாள். அந்த பையன் இன்னும் வாலிப வயதை எட்டி பிடிக்காத பால் மனம் மாறாதவனாக இருந்தான். அவன் தன் முகத்திலுள்ள ரத்தத்தை துடைத்துக் கொண்டே துடிதுடிக்கும் உதடுகளால் முணுமுணுத்துக் கொண்டான். என்னை போக விடுங்க! எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னை போக விடுங்க! இவனை பார்த்துக்குங்க, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, இந்தாங்க கைக்குட்டை, அவன் முகத்தில் ஒரு கட்டு போடுங்க என்று படவரத்து கூறினாள் சோபியா. பிறகு அவள் அந்த பையனின் கையை தாயின் கையில் ஒப்படைத்து விட்டு ஓடினாள். ஓடும்போதே சொன்னாள், சீக்கிரமா போயிருங்க, இல்லைன்னா அவங்க உங்களையும் கைது செஞ்சிருவாங்க. இடுகாட்டின் 4 புறங்களிலும் ஜனங்கள் சிதறியடித்து ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் சமாதி மேடுகளின் மேலெல்லாம் ஏறி குதித்து ஓடினார்கள். அவர்களது நீண்ட சாம்பல் நிற சட்டைகள் முழங்கால் வரையிலும் தொங்கிக் கொண்டு முட்டிங்கால்கள் தட்டியது. அவர்கள் தங்கள் வாள்களை சுழற்றி கொண்டும் வாய்க்கு வந்தபடி சத்தமிட்டுக் கொண்டும் தாவி தாவி பின்தொடர்ந்தார்கள். அந்த பையன் அவர்களை உருவென முறைத்து பார்த்தான். சீக்கிரம் புறப்படு! அவனது முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டே கத்தினாள் தாய். என்னை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. முணுமுணுத்துக் கொண்டே அவன் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கினான். அவன் வாள் கைப்புடியில என்னை அடிச்சிட்டான். பதிலுக்கு என்கிட்ட அவனும் வாங்கி கட்டிட்டான். நான் ஒரு குச்சி எடுத்து அவனை விளாசிட்டேன். பைய கதறி ஊழை விட்டுட்டான். நீங்க கொஞ்சம் பொறுங்க! அவன் ரத்தம் தேய்ந்த முஷ்டியை உலுக்கிக் கொண்டே கத்தினான். வரப்போற சண்டையை நினைச்சா இது என்ன பிரமாதம்! நாங்க தொழிலாளர்களான நாங்க எல்லாரும் கிளம்பிடும் போது உங்களை எல்லாம் சண்டை போடாமலே தொடச்செறிஞ்சிருவோம். சீக்கிரம் புறப்படப்பா! அவனை அவசரப்படுத்திக் கொண்டே இடுகாட்டின் வெளிப்புறத்தில் உள்ள சிறு வாசலை நோக்கி நடந்தாள் தாய். வெளியே உள்ள பரந்த வயல்வெளியில் போலீஸ்காரர்கள் பதுங்கி காத்திருந்தது.
ஜனங்கள் இடுகாட்டை விட்டு வெளியே வந்ததும் பாய்ந்து தாக்குவதற்கு தயாராக இருப்பார்கள் என தாய்க்கு தோன்றியது. ஆனால் அவள் அந்த வாசலுக்கு வந்தது ரொம்பவும் ஜாக்கிரதையோடு இலையுதிர் இருள் போர்வை பொருத்தி இருந்த வெளியை பார்த்தாள். அங்கு யாரையும் காணாம். மௌனமே நிலைமையது. அவளுக்கு தைரியம் வந்தது. சரி, இப்படி வா, உன் முகத்தை கொஞ்சம் முகத்தை காட்டு என்று சொன்னாள் தாய். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, இதை கண்டு நான்லாம் ஒன்றும் வெக்கப்படல என்றான் அவன். இது ஒரு நேர்மையான சண்டை. அவன் என்ன அடிச்சான், பதிலுக்கு நான் அவனை அடிச்சிட்டேன். ஆனால் தாய் விடுவிட அவனது முகத்தில் காயத்துக்கு கட்டு போட்டாள். ரத்தத்தை கண்ணால் கண்டதும் அவள் மனதில் ஒரு அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டது. அவளது கைவிரல்கள் வெதுவெதுப்பான அந்த செங்குருதியின் பிசுபிசுப்பை உணர்ந்தது. அவளது உடம்பெங்கும் ஒரு குளிர்ந்த நடுக்கம் பரவி சிரித்து ஓடியது. அவசர அவசரமாக வாயே பேசாமல் அவள் அந்த சிறுவனை வயல்வெளியின் குறுக்காக இழுத்துக் கொண்டு ஓடினாள். தோழரே, என்னை எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? தன் வாய் மீது போட்டிருந்த கட்டை அவிழ்த்துக் கொண்டே கிண்டலாக கேட்டான் அவன். நான் உங்க உதவி இல்லாமையே நான் போயிடுவேன். ஆனால் அவனது கரங்கள் நடுங்குவதையும் கால்கள் பலமிழந்து தடுமாறுவதையும் அவள் கண்டாள். பலமற்ற மெல்லிய குரலில் அவன் பேசிக்கொண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் விரைவாக வந்தான். தான் கேட்கும் கேள்விகள் பதிலுக்கு கூட அவன் காத்திராமல் பேசினான். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு தகவல் தொழிலாளி. என் பேர் இவானு. இவானு வச்சு கல்வி குழுவுல இருக்கிறேன். நான் 3 பேர் இருந்தா 3 பேர் தகர தொழிலாளிக தான். ஆனா நாங்க மொத்தத்துல 11 பேர். எங்க மீது அவருக்கு ரொம்ப ஆசை. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு தெருவுக்கு வந்ததும் தாய் ஒரு வண்டியை வாடகைக்கு அமர்த்தினாள். இவானை அதில் ஏறி உட்கார வைத்தவுடன், தம்பி, இனிமே ஒன்னும் பேசாத, மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கைக்குட்டையால் அவனது வாயில் ஒரு கட்டு போட்டான். அவன் தன் கையை தன் முகத்துக்கு நேராக கொண்டு போனான். அந்த கட்டை அழைத்து அவிழ்க்க சக்தியற்று மீண்டும் தன் கையை மடித்து நழுவ விட்டான். இருந்தாலும் அந்த கட்டோடையே அவன் முணுமுணுத்து பேசத் தொடங்கினான். அருமை பயணிகளா, இதை மட்டும் நான் மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. முன்னால சித்தாச்சுன்னு ஒரு மாணவன் எங்களுக்கு வகுப்பு நடத்தினான். அரசியல் பொருளாதாரம் பத்தி பாடம் எடுத்திருக்கான். அப்புறம் அவனையும் கைது செஞ்சுட்டாங்க. தாய் இவானை சுற்றி தன் கரத்தை போட்டு அவனது தலையை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். திடீரென்று அந்த பையன் கிறங்கி விழுந்து மௌனமாகி கிடந்தான். பயபீதியால் செய்வது இன்னதென்று அறியாமல் திகழ்ந்தாள் தாய். ஒவ்வொரு பக்கத்திலும் பார்த்து கொண்டே எங்கோ ஒரு மூலையில் கிளம்பி போலீஸ்காரர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக அவளுக்கு தோன்றியது. அவர்கள் ஓடோடியும் வந்து இவானின் கட்டுப்போட்ட தலையை பிடித்திழுத்து அவனை கொல்லப் போவதாக தோன்றியது. குடிச்சிருக்கானா என்று கேட்டான் வண்டிக்காரன். தன் இடத்தை விட்டு திரும்பி புன்னகைத்துக் கொண்டே கேட்டான். ரொம்ப ரொம்ப குடிச்சிருக்கான்ப்பா, பெருமூச்சோடு சொன்னாள் தாய். இது யாரு, உன் மகனா? ஆமாப்பா, ஒரு செருப்பு தொழிலாளி. நான் ஒரு சமையல்காரியப்பா. கஷ்டமான வாழ்க்கைதான். சரி போ. அவன் தன் சட்டையை ஒரு சுண்டு சுண்டி வாங்கினான். பிறகு மீண்டும் வண்டியை திரும்பவும் பேசினான். அந்த வண்டிக்காரன் திரும்பவும் பேசினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடுகாட்டில் நடந்துச்சு அந்த கலவரத்தை பத்தி கேள்விப்பட்டையா? அவங்க யாரோ ஒரு அரசியல்வாதிய அதிகாரிகளுக்கு எதிராக வேலை செஞ்ச ஒரு அரசியல்வாதியாமா புதைக்கிறதுக்கு எடுத்துட்டு போய்க்கிறாங்க. அங்க அதிகாரிக்கு கூட ஏதோ சண்டையாயிடுச்சாமா. அந்த அரசியல்வாதியோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து புதைக்க போனாங்களாம். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை ஏழைகளாக்குற அந்த அதிகாரிகள் ஒழியணும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாமா. அவன் ஒரு கண நேரம் மௌனமாக இருந்தான். ஒரு விசித்திரமான குரலில் வருத்தத்தோடு தலையாட்டி கொண்டே பேசத் தொடங்கினான். செத்தவங்களை அடக்கம் செய்யறதுக்கும் கூட இப்படி இருக்குது. செத்தவங்களுக்கும் கூட அமைதி கிடைக்காது போல. வண்டி சரளை கற்களில் ஏறி விழும்போது இவானின் தலை தாயின் மார்போடு மெதுவாக மோதிக்கொண்டது. வண்டிக்காரன் பெட்டியில் பாதி திருப்பியவாறு உட்கார்ந்து ஏதோ பேசி வந்தான். ஜனங்களுக்கும் பொறுமை இல்லாம போயிடுச்சு. உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு. நேத்து ராத்திரி என் அடுத்த வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு. விடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு சோதனை செஞ்சான். அப்புறம் ஒரு கொல்லப்பட்ட தொழிலாளிய அவங்க கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ராத்திரி வேலையில ஆத்தங்கரை கொண்டு போய் நீர்ல அமுக்கியே கொண்டுட்டாங்க. அப்படித்தான் ஜனங்க பேசிக்கிறாங்க. அந்த கொல்ல ரொம்ப நல்லவன். அவன் பேர் என்ன? யார் அந்த கொல்லம் பேரா? சவேல் எவ்சென்கோ. சின்ன வயசுதான், இருந்தாலும் அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இங்க அனுமதி கிடையாது.
அப்படித்தான் எனக்கு தோணுது. அவன் எங்ககிட்ட வந்து பேசுவான், வண்டிக்காரங்களே உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வாழ்க்கை நாயை விட கேவலமான வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நானும் சொல்லுவேன். நிறுத்து என்றாள் தாய். வண்டி நின்றதால் ஏற்பட்ட குலுங்கலில் இவான் விழித்துக் கொண்டு லேசாக முழுங்கினான். என்ன முடிச்சிட்டானா என்றான் வண்டிக்காரன். தம்பி, ஓட்கா வேணுமா? ஓட்கா? மிகுந்த சிரமத்தோடு இவான் நடந்து கொண்டே தன்னை தாங்கி பிடிக்கும் தாயை நோக்கி சென்றான். பரவாயில்ல, என்னால முடியும். சோபியா அதற்குள்ளாக வீடு வந்து சேர்ந்து விட்டாள். அவள் உத்வேகமும் குழப்பமும் கொண்டவளாக தோன்றினாள். அவளது பற்களுக்கு இடையில் ஒரு சிகரெட் இருந்தது. அவர்கள் இந்த காயமற்ற பையனை ஒரு சோபாவில் படுக்க போட்டார்கள். பிறகு அவள் லாவகமாக அவனது கட்டை அவிழ்த்து சிகரெட் புகை கண்ணி படாதபடி கண்ணை சுருக்கி விழித்துக் கொண்டே உத்தரவிட்டுக் கொண்டிருந்தாள். இவான் தன்லாவிச், இவனை இங்க கொண்டு வந்துட்டீங்களா? நீலவண்ணா, நீங்க ரொம்ப களைச்சு போயிட்டீங்களோ? பயந்துட்டீங்களா? சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நிகழாய், நீலண்ணாக்கு ஒரு கிளாஸ் ஒயின் கொடு. கொஞ்சம் நேரத்துக்கு முன் தான் அனுபவித்த சங்கடத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் தாயை விட்டு போகவில்லை. அவளுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. என்னை பத்தி கவலைப்பட்டு இருக்காதீங்க, அவள் முழங்கினாள். என்றாலும் அவளது உடல் முழுவதும் யாருடைய பணிவிடையாவது எதிர்நோக்கி தவித்தது. அன்பு ஆதரவான ஒரு சுகத்தை நாடியது. அடுத்த அறையில் நிகழாய் கட்டுப்போட்ட கையோடு வந்து சேர்ந்தான். அவனோடு டாக்டர் இவான் தனிலாவிச்சும் முள்ளம்பன்றியைப் போல் சிலிர்த்து களைத்த தலைமயிரோடு வெளிவந்தார். விருட்டென இவானின் பக்கம் ஓடிச் சென்று அவனை குனிந்து பார்த்தார். தண்ணீர் என்றார் அவர். நிறைய தண்ணீர் கொண்டு வாங்க, அதோட கொஞ்சம் பஞ்சும் சுத்தமான துணியை எடுத்துட்டு வாங்க. தாய் சமையறை நோக்கி நடந்தாள். ஆனால் அதற்குள் நிகழாய் அவளது கையை பிடித்து அவளை சாப்பாட்டு அறைக்கு அழைத்துச் சென்றான். அவன் சொன்னது சோபியா கிட்ட, உங்ககிட்ட இல்ல, மெதுவாக கூறினான். ரொம்பவும் நலகுலைஞ்சு போயிட்டீங்க, நான் பயப்படுறேம்மா. அவனது அன்பு ததும்பும் ஆர்வம் நிறைந்த கண்களை கண்டது. தாயினால் தனது பெருமலை அடக்கி வைத்துக்க முடியவில்லை. ஓ, என்னெல்லாமோ நடந்துருச்சு என்று அவள் கத்தினாள். அவங்க மக்களை அடிச்சாங்க, வெட்டினாங்க, நானும் பார்த்தேன். கூறிக்கொண்டே அவளுக்கு ஒரு கோப்பை ஒயினி கொடுத்தான் நிகழாய். இரு தரப்பருமே அந்த மூளையை கொஞ்சம் பறி கொடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க. ஆனா நீங்க அதை எண்ணி அலட்டிக்க வேண்டாம். அவங்க தங்களோட கத்திகளை பின்புறத்தாலதான் தாக்குனாங்க. ஒரே ஒருத்தனுக்கு தான் படுகாயம் ஏற்பட்டுதான் தெரியுது. அதையும் அவங்க என் கண்ணு முன்னாலேயே செஞ்சாங்க. நான் அவனை கூட்டத்தை விட்டு வெளியே இழுத்துட்டு வந்துட்டேன். நிகழாயின் குரலுக்கும் அந்த அறையில் வெதுவெதுப்பான வெளிச்சலும் தாயின் உள்ளத்தில் ஓரளவு அமைதி கண்டது. நன்றி உணர்வோடு அவனை பார்த்து கொண்டு அவள் கேட்டாள், அவங்க உங்களையும் அடிச்சாங்களா? இது என்னாலதான் நடந்துச்சு. நான் தான் கொஞ்சம் அஜாக்கிரதையா என் கைய எது மேலேயோ ஓங்கி மோதிட்டேன். அதனாலதான் இந்த அடி என் கைய சதையே பிஞ்சிரும் போல இருக்குது. சரி, கொஞ்சம் தேநீர் குடிங்க, வெளியே ஒரே குளிரா இருக்கு. நீங்க ரொம்ப வெள்ளிய உடை அணிஞ்சிருக்கிறீங்க. அவள் கோப்பையை எடுப்பதற்காக கையை நீட்டினாள். அப்போது தனது கை விரல்களில் காய்ந்து போன ரத்தக்கரை படிந்திருப்பதை கண்டாள். தன்னையும் அறியாமல் அவள் கையை தன் மடி மீது தளரவிட்டாள். அவளது உடுப்பு ஒரே கண்களை ஆழத்திருந்தது. அவளது உடுப்பு ஈரமாக இருந்தது. அவள் தனது புருவங்களை மிதித்து உயர்த்தி கண்களை அகலத் திறந்து தனது கை விரல்களையே பார்த்தாள். அவளது இதயம் படபடத்தது. கண்கள் இருண்டு மயக்க உணர்ச்சி ஏற்பட்டது. பாவலை கூட அவங்க அவனுக்கு இப்படித்தான் செய்வாங்களோ? ஈவான் தனிலாவிச் தனது சட்டை கைகளை திரைத்து சுருட்டியவாறே அந்த அறைக்குள் வந்தார். வந்த விஷயத்தை கேட்பதற்கு வாய் பேசாமல் ஏறிட்டு நோக்கிய நிகழாயை பார்த்து உரத்த குரலில் பேசினார். முகத்தில் இருக்கிற காயா ரொம்ப மோசமா எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவனோட மண்டை எலும்பு நொறுங்கி இருக்குது. ரொம்ப மோசமா எல்லாம் இல்லை. இவன் ஒரு பலசாலியான பையன் தான். இருந்தாலும் நிறைய ரத்தம் இறந்துட்டான். நாம இவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடலாமா? ஏன், அவன் இங்கேயே இருக்கட்டுமே என்றான் நிகழாய். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது அவனை அனுப்பி வச்சாதான் நல்லதப்பா. ஆஸ்பத்திரியில் இருந்தான்னா என்னால இன்னும் கொஞ்சம் சௌகரியமா அவனை கவனிச்சுக்க முடியும். அடிக்கடி வந்துட்டு இருக்கு, எனக்கு நேரம் கிடையாது. நீ இந்த இடுகாடு சம்பவத்தை பத்தி ஒரு பிரசர் எழுதி கொடுக்குறியா? நிச்சயமா என்றான் நிகழாய். தாய் அமைதியோடு எழுந்து சமையலறை நோக்கி சென்றாள். எங்க போறீங்க நிலவண்ணா?
அவளை அன்போடு வழிமறித்து நிறுத்திக் கொண்டு கேட்டான் நிகழாய். சோபியா எல்லாத்தையும் தானே கவனிச்சுட்டாளா? அவள் அவனை பார்த்தாள். லேசாக நடுங்கினாள். என் உடம்பெல்லாம் ஒரே ரத்தம்பா, ஒரு விசித்திர சிரிப்போடு கூறினாள் அவள். அவள் தன் அறைக்குள் சென்று உடை மாற்றிக் கொண்டும் போது இந்த மனிதர்களின் அமைதியை பற்றியும் இந்த மாதிரியான பயங்கர விஷயங்களை கூட அனாவசியமாக ஏற்று தாங்கும் அவர்களது சக்தியை பற்றியும் எண்ணி எண்ணி பார்த்து தனக்குத்தானே வியந்து கொண்டாள். இந்த சிந்தனைகள் அவளுக்கு தெளிவை உண்டாக்கியது. அவளது உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் பயத்தை விரட்டி எரித்தது. அந்த பையன் படுத்திருந்த அறைக்குள் அவள் நுழைந்த போது சோபியா பையனுடைய படுக்கைக்கு மேல் குனிந்து ஏதோ பேசுவதை கேட்டாள். அபத்தம் தோழா என்றாள் சோபியா. நான் போறேன், உங்களுக்கு தான் தொந்தரவு. பலவீனமான குரலில் அவன் எதிர்த்து பேசினான். பேச்ச நிறுத்து, அது அதான் உனக்கு ரொம்ப நல்லது. தாய் சோபியாவுக்கு பின்னால் வந்து அவளது தோளில் கையை போட்டுக் கொண்டு நின்றாள். அந்த பையனின் வெளுத்த முகத்தை பார்த்து புன்னகை புரிந்தாள். வண்டியில் வரும்போது அவன் முனகியது பயங்கரமான விஷயங்களை கேட்டு அவள் எப்படி பயந்து போனாள் என்பதை அவளிடம் சொன்னாள். இவானின் கண்கள் ஜுரவேகத்தோடு பிரகாசித்தது. அவன் தன் நாக்கை சப்பு கொட்டிவிட்டு வெட்கம் கவிழ்ந்த முகத்தோடு பேசினான். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். சரி, நாங்க போறோம் என சிரித்துக் கொண்டே அவனது போர்வையை சரி செய்தாள் சோபியா. நீ தூங்கப்பா. அவர்கள் சாப்பாட்டு அறைக்கு வந்தார்கள். அங்கு உட்கார்ந்து அன்று நடந்த சம்பவங்களை பற்றி வெகு நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய நிகழ்ச்சியை என்றோ வெகு காலத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் போல் அவர்கள் தங்களது எதிர்காலத்திற்கு வரப்போகும் நாட்களுக்காக வேலை திட்டங்களை வகுப்பது பற்றியும் மிகுந்த ஈடுபாட்டோடு விவாதித்துக் கொண்டதையும் அவர்களது முகங்கள் கலைந்து தோன்றியது. எனினும் அவர்களது எண்ணங்கள் மட்டும் துணிவாற்றலோடு விளங்கியது. தங்களது வேலை திட்டத்தை அவர்கள் பேசும்போது தங்களுக்குள் எழுந்த அதிருப்தி உணர்ச்சிகளை அவர்கள் மூடி மறைக்கவில்லை. அந்த டாக்டர் நாற்காலியில் நிலை கொள்ளாமல் உட்கார்ந்து நெளிந்து கொண்டு இருந்தார். பிரச்சாரம் தான் ஒரே வழி, அது இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அவன் தனது கூர்மையான மெல்லிய குரலை தணிக்க முயன்றவாறு சொன்னான். வாலிப தொழிலாளிகள் சரியா இருக்கிறாங்க, நம்ம தான் பிரசவங்களை விரிவா கொண்டு போகணும். தொழிலாளர்களா சரியாத்தான் இருக்கிறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நிகழாய் முகத்தை சுழித்தவாறு இந்த டாக்டர் பேசிய மாதிரியே பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு இடத்துலயும் போதுமான புத்தகங்கள் கிடைக்கலன்னு நமக்கு புகார் வந்துட்டே இருக்கு. நமக்கே ஒரு நல்ல அச்சகம் வைக்கிறதுக்கு கூட வழியை காணோம். லூத்னாவோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வந்தாள். நாம அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவுனா அவ பாடு மோசமாயிடும். நிகழாய் வேன்ஸ்கோ என்ன ஆனா கேட்டாள் சோபியா. அவனால நகருக்குள்ள வாழ முடியாது. ஒரு புதிய அச்சகம் வச்சு அதுல வேலை வாங்கினா சரியா இருக்கும். தக்க சமயத்துல இன்னொரு ஆளும் தேவைப்படுது. நான் செய்ய மாட்டேனா? அமைதியாக கேட்டாள் தாய். அவர்கள் மூவரும் ஒருவர் தலையை சில கால நேரம் பார்த்தார்கள். இதுவும் நல்ல யோசனை தானே என்றாள் சோபியா. அது உங்களுக்கு ரொம்ப சிரமமான காரியம் நிலவனா என்றான் நிகழாய். நீங்க நகருக்கு வெளியே வசிக்க நேரிடும், அதனால பாவலை பார்க்க முடியாது. பொதுவா சொன்னோம்னா பாவலை இந்த பிரிவுல ஒன்றும் பாதிக்காது, பெருமூச்சோடு சொன்னாள் தாய். உண்மையை சொல்ல போனா எனக்கும் கூட அவனை சந்திச்சுட்டு வர்றது என் இதயத்தை புரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குதப்பா. அவங்க ஒண்ணுமே பேச விடுறது இல்ல, சும்மா வெறுமனே போய் முட்டாள் மாதிரி மகனையே பார்த்துட்டு நம்ம அவங்ககிட்ட ஏதாவது பேசி போறோமோன்னு பயத்துல அவங்க நம்ம வாயையே பார்த்துட்டு இருக்கிறதும். கடந்த சில நாட்களில் நடந்து போன சம்பவங்களால் அவள் மிகவும் சலித்து விட்டாள். எனவே நகரத்தில் நாடகம் போன்று வாழ்வதை விட வெகு தூரம் ஒதுங்கி சென்று வாழ்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என அவளுக்கு தோன்றியது. எனவே அதை கேட்டவுடன் அவள் ஆசையோடு துள்ளி எழுந்தாள். ஆனால் நிகழாயோ பேச்சின் விஷயத்தை மாற்றிவிட்டான். இல்ல, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, அந்த டாக்டரின் பக்கம் திரும்பி கேட்டான். அந்த டாக்டர் தனது குனிந்த தலையை நிமிர்ந்தவாறு சோகத்தோடு பதில் சொன்னான்.
நம்ம கூட இருக்கிறவங்கல்ல எவ்வளவு குறைஞ்ச தொகையில் இருக்கிறாங்கங்கிறத நினைச்சு பார்த்தேன். நம்ம இன்னும் உற்சாகத்தோட உழைக்கணும். ராகுலும் அந்திரேயும் உள்ளிருந்து தப்பி ஓடி வந்துட்டாங்க, வந்துதான் ஆகணும். அதுக்கு அவங்க சம்மதிக்க செய்யணும். அவங்கள போல உழைப்பாளிகளை உள்ள சும்மா முடங்கி உட்காரக்கூடாது. நிகழாய் முகத்தை சுளித்தாள். தாயை பார்த்தவாறு தலையை ஆட்டினான். தன் முன்னிலையிலே தன் மகனை பற்றி பேசிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்பதை தாய் கண்டு கொண்டாள். எனவே அவள் எழுந்து அந்த அறையை விட்டு தன் அறைக்குள் சென்றாள். அன்றைய தினம் முழுவதும் அவளுக்கு ஒரு புரியாத இருண்ட மண்டலமாகவும் தீய சொரூபமாகவும் தோன்றியது. ஆனால் அதை பற்றி அவள் சிந்திக்க விரும்பவில்லை. தனது மனத்தை அலைகழிக்கும் எண்ணங்களை உதறி தள்ளிக்கொண்டே அவள் தன் சிந்தனை எல்லாம் பாவலை நோக்கி திருப்பினாள். அவன் விடுதலை பெற்று வருவதை பார்க்க அவள் ஆவலாக இருந்தாள். ஆனால் அதே சமயம் அவள் பயப்படவும் செய்தாள். தன்னை சுற்றி நிகழும் சம்பவங்கள் எல்லாம் ஓர் உச்ச நிலைக்கு ஆரோகணித்துக் கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். அந்த உச்ச நிலையில் ஏதோ ஒரு பெரும் மாறுதல் ஏற்படும் என்ற பயமும் அவளுக்கு ஏற்பட்டது. ஜனங்களின் மௌனம் நிறைந்த சகிப்புத்தன்மை எதற்காக விழிப்போடு காத்துக்கொண்டு பரபரக்கும் இடம் கொடுத்தது. அவர்களது உத்வேகம் நன்கு மேலோங்கி இருந்தது. ஒவ்வொருவரும் கூறிய வார்த்தைகள் பேசுவதை கேட்டாள். எல்லாருமே பொறுமையிலிருந்து புழங்குவதாக உணர்ந்தாள். ஒவ்வொரு அறிக்கை வெளிவரும்போதும் சந்தையிலும் கடைகளிலும் வேலைக்காரர்களிடமும் தொழில் சிப்பந்திகளிடம் உத்வேகமான வாதங்களும் பிரதிவாதங்களும் கிளம்பி ஒலிப்பதை கேட்டாள். ஒவ்வொருவரும் கைதியாகும் போது மக்களிடையே அந்த கைதுக்குரிய காரணத்தை பற்றி பயமும் வியப்பும் தன்னுணர்வும் மற்ற அனுதாப வார்த்தைகள் பரிமாறப்பட்டது. ஒரு காலத்தில் அவனை எவ்வளவோ பயமுறுத்திய வார்த்தைகள் இன்று சாதாரணமாக மக்களே பிரயோகிக்க பேசுவதை அவள் கேட்டாள். எழுச்சி, சோசலிஸ்டுகள், அரசியலின் முக்கிய வார்த்தைகள். அந்த ஏளன பாவத்துக்கு பின்னால் ஒரு தனி குறுகுறுப்பு உணர்ச்சி திணித்தது. குரோத உணர்ச்சிக்கு பின்னால் சிந்தனை வயப்பட்டவாறு பேசும்போது அவர்கள் அந்த சிந்தனையில் நம்பிக்கையும் பயமுறுத்தலும் நிறைந்து ஒலித்தது. அவர்களது அசைவற்ற கட்டுக்கதையான இருண்ட வாழ்க்கை தடாகத்தில் வட்டமான அலைகள் பெருகி விரிந்தது. தூங்கி விழுந்த சிந்தனைகள் துள்ளி எழுந்து வெளிப்புற்றது. அன்றாட வாழ்க்கை சம்பவங்கள் வழக்கம் போல் ஏற்றுக்கொள்ளும் அமைதி கலகலத்து சிதற ஆரம்பித்தது. இந்த மாறுதல்கள் எல்லாம் அவள் மற்றவர்களை விட தெளிவாக உணர்ந்திருந்தாள். ஏனெனில் மற்றவர்களை விட வாழ்க்கையின் துயர முகத்தை அவள் தான் நன்கு அறிந்திருந்தாள். அந்த முகத்தில் சுருக்கங்கள் விழுவதையும் சிந்தனையும் எழுச்சியும் ஏற்படுவதையும் அவள் மகிழ்ச்சியும் பீதியும் கலந்து ஏற்பட்டது. அவற்றில் தன் மகன் சேவையை கண்டால் அவள் ஆனந்தம் அடைந்தாள். அவன் சிறையிலிருந்து தப்பி வந்தால் இவர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் ஆபத்தான பொறுப்பு அவனுக்கு வரும் என்று அவள் அறிந்திருந்தாள். அவள் பயபீதியும் அடைந்தாள். அதனால் அவன் அழிந்தே போவான் என அஞ்சினாள். சமயங்களில் தனது மகன் உருவம் ஒரு சரித்திர புருஷனின் உருவம் போல் வியாபகம் பெற்று விரிந்து அவளுக்கு தோன்றியது. தான் இதுவரை கேள்விப்பட்ட நேர்மையும் தைரியமும் நிறைந்த சகல வார்த்தைகளின் உருவமாக, தான் இதுவரை கண்டு வியந்து பெற்றிருந்த சகல மக்களின் கூட்டுத் தோற்றமாக, தான் இதுவரை அறிந்திருந்த வீரமும் பிரபலமும் நிறைந்த சகல விஷயங்களின் சம்மேளனமாக அவளுக்கு தோற்றமளித்தாள். இந்த சமயங்களில் அவனைப் பற்றி ஆனந்தம் கொண்டு நம்பிக்கையோடு தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள். எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். அவனோட அன்பு, அவளது தாய்மை பாசம் ஓங்கி ஒலித்தது. அவளது இதயத்தை வேதனையோடு குன்றிக் குறுகச் செய்யும் தாயின் பாச உணர்ச்சி தனது தீப ஒளியால் மனித உணர்ச்சியின் வளர்ச்சியை தடை செய்தது. அதனை ஆட்கொண்டு எரிந்து சாம்பலாக்கும் அந்த மாபெரும் உணர்ச்சியின் இடத்தில் அவளது பய உணர்ச்சி சாம்பல் குவியலுக்கு இடையே அவளது மனம் ஒரே ஒரு சிந்தனைக்கு ஆளாகி உள்ளுக்குள் போராடியது. அவன் செத்துப் போவான், அவன் அழிஞ்சு போவான்.
ஒரு நாள் மதியானம் அவள் சிறைச்சாலை ஆபீஸில் பாவலுக்கு எதிராக உட்கார்ந்து தாடி வளர்ந்து மண்டிய அவனது முகத்தை நீர்த்திரை மல்கிய கண்களோடு பார்த்து கொண்டிருந்தாள். தனது கைக்குள் கசங்கி சுருண்டு போயிருக்கும் அந்த சீட்டை அவன் கையில் ஒப்படைக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். நான் ரொம்ப சௌக்கியம்பா, எல்லாரும் அப்படித்தான், அமைதியாக சொன்னான். நீ எப்படி இருக்கிற? நானும் சௌக்கியம். இகோர் இவானோவிச் இறந்து போனான் என்று எந்திரம் மாதிரி நின்று விசாரமாய் சொன்னாள் அவள். உண்மையாவா? வியந்து கேட்டான் பாவல். அவன் மெதுவாக தன் தலையை தொங்கவிட்டான். சவாலகத்தும் போது போலீஸ்காரங்க ஒரே சண்டையை கிளப்பி விட்டாங்க. ஒருத்தனை கைது செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எந்த பரபரப்பும் இன்றி சொன்னான். சிறைச்சாலையின் உதவி அதிகாரி நாக்கை மிக எரிச்சலோடு சப்பிக்கொண்டே துள்ளியிருந்தான். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இங்க பேசக்கூடாது தெரியுமா இல்லையா? முணுமுணுத்தான் அவன். இங்க அரசியலெல்லாம் பேசக்கூடாது. தாய் எழுந்து நின்று தனது குரலில் குற்றபாவத்தின் சாயை படர பேசினான். நான் ஒன்னும் அரசியலை பத்தி எல்லாம் பேசலையே, ஒரு சண்டையை பத்தி சொன்னேன். அவங்க சண்டை போட்டது உண்மைதானே? ஒரு பையன் தலை கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்கல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இனிமே பேசாம தான் இருக்கணும்னா பேசாம இருக்கணும். உங்க சொந்த விஷயம் பத்தி ஏதாவது பேசணுமா? பொதுவா உங்க வீட்டு விஷயம், குடும்ப விஷயத்தை தவிர வேற எதுவும் இங்க பேசக்கூடாது. தனது பேச்சு குழம்பி குளறி ஒலிப்பதை அவன் கண்டு கொண்டான். அவன் மீண்டும் மேஜை அருகே உட்கார்ந்து சில காகிதங்களை பரபரவென புரட்டத் தொடங்கினான். இந்த மாதிரி நீ ஏதாவது பேசி தொலைஞ்ச அப்புறம் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியது வரும். நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அவன் மீது பதிந்து நின்ற கண்களை ஆற்றாமலே தாய் தன் கையில் இருந்த துண்டு சீட்டை பாவலின் கைக்கு விருட்டென திணித்தாள். அப்புறம் நிவர்த்தி நிறைந்த நிம்மதி உணர்ச்சியோடு பெருமூச்சு விட்டாள். எதை பத்தித்தான் பேசுறது? எனக்கு எதுவும் தெரியல போங்க என்றாள் தாய். எனக்கும் தான் தெரியாது என கூறி சிரித்தான் பாவல். அப்படின்னா இங்க வர்றதுல அர்த்தமே இல்லை, எரிச்சலோடு சொன்னான் அதிகாரி. எதை பத்தி பேசுறதுன்னு தெரியலனா அப்ப ஏன் இங்க வர்றீங்க? வந்து எங்க உயிர் எடுக்கிறது? விசாரணை சீக்கிரமா நடக்குங்களா? அது வக்கீல் வந்து சொல்லுவாரு, சொல்லும் போது நடக்கும், போங்க வெளியே. அவர்கள் இருவரும் அர்த்தமுற்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்பும் பரிவும் நிறைந்த கண்களோடு பாவல் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அவன் முன்பு இருந்ததை போல் இப்போதும் மிகுந்த அமைதியும் நிதானமும் நிறைந்து விளங்குவதாக அவளுக்கு தோன்றியது. அவனது தோற்றத்தில் அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை. கைகள் வெளுத்திருந்தது. தாடி வளர்ந்ததால் வயதில் அதிகமானவனைப் போல் தோன்றினான். அவள் அவனிடம் இன்பகரமான விஷயம் எதையாவது சொல்ல விரும்பினாள். நிகழாயை பற்றி தெரிவிக்க விரும்பினாள். எனவே சுவையற்ற தேவையற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த துணியிலே அவள் பேசத் தொடங்கினாள். உன்னோட சுவீகார புத்திரனை அன்னைக்கு நான் பார்த்தேன். பாவல் விஷயம் புரியாமல் அவள் கண்களையே பார்த்தான். நிகழாய் விவன்சிகோவின் முகத்தில் அம்மை தழும்புகள் அடையாளம் சொல்வதற்காக அவள் தன் கை விரல்களால் தன் கன்னத்தில் தட்டி கொண்டாள். அவன் இப்ப சரியாத்தான் இருக்கிறான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு வேலை பார்த்து வைக்கணும். பாவல் புரிந்து கொண்டு தலையாட்டியோடி மகிழ்ச்சி நிறைந்த கண்களோடு பதிலடி. அப்படியா? ரொம்ப நல்லது என்றான் அவன். ஆமாமா, இவ்வளவுதான் விஷயம். அவள் இதயத்தை என்றாள். அவனது மகிழ்ச்சி அவளது இதயத்தை தொட்டது. அதன் காரணமாக தன் மீது மீண்டும் திருப்தி கொண்டாள். அவளது கரத்தை இறுகப் பற்றி அவளுக்கு விடை கொடுத்தான். மிகவும் நன்றி அம்மா. அவர்கள் இருவரது இதயங்களும் ஒன்றை ஒன்றை நெருங்கி பழகி கொண்டதால் ஏற்பட்ட ஆனந்த வெறி அவளது தலைக்குள் காரமான மதுவெறியைப் போல் மேலோங்கி கிறங்கியது. அவனுக்கு என்ன பதில் கூறுவது என தெரியாமல் தனது கையை மட்டும் பற்றி பிடித்தாள் அவள். வீட்டுக்கு வந்தவுடன் சாசா தனக்காக காத்து கொண்டிருப்பதை கண்டாள் தாய். பாவலை பார்த்துவிட்டு வரும் நாட்களில் எல்லாம் அவளும் வந்து செல்வது வழக்கம். அவள் பாவலை பற்றி எதுவும் கேட்பதில்லை. தாயாகவோ அவனை பற்றி எதுவும் சொன்னால் கேட்பாள். இல்லாவிட்டால் தாயின் கண்களையே வெறித்து ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருப்பதோடு திருப்தி அடைவாள். ஆனால் இந்த தடவை அவள் ஆர்வத்தோடு வாய்விட்டு கேட்டாள். சரி, அவன் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். அவங்ககிட்ட அந்த சீட்டை கொடுத்துட்டீங்களா? அது அவன் கையில ரொம்ப சாமர்த்தியமா கொடுத்தேன். அவன் அதை படிச்சானா? அங்கேயே எப்படி படிக்க முடியும்? ஆனா ஆமல்ல, மறந்துட்டேன் என மெதுவாக கூறினாள் அந்த பெண். நாம இன்னும் ஒரு வாரம் பொறுமையா இருக்கணும் இல்லையா? சரி, அவன் ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? சாசா முகத்தை நெறித்து சுளைத்து தாயையே கூர்ந்து பார்த்தாள். நான் எப்படி சொல்ல முடியும் என்றாள் தாய். இதுல ஒன்றும் ஆபத்து இல்லைன்னா அவன் ஏன் சம்மதிக்க கூடாது? சாசா தன் தலையை உலுக்கி கொண்டாள். சரி, இந்த நோயாளிகளுக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா?
அவனுக்கு பசி எடுத்துருச்சு என்றாள் அவள். அவன் எது வேணாலும் சாப்பிடலாம், இரு, இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். அவள் சமையல் அறைக்குள் சென்றாள். சாசாவும் மெதுவாக அவளை பின்தொடர்ந்தாள். நானும் உதவட்டுமா? வேண்டாம் வேண்டாம். தாய் அடுப்பின் பக்கம் குனிந்து ஒரு பாத்திரத்தை எடுத்தாள். பொறுங்க, அமைதியாக சொன்னாள் அந்த பெண். அவளது முகம் வெளுத்து கண்கள் வேதனையுடன் விரிந்தது. அதே சமயம் அவள் நடுங்கும் உதடுகளோடு அவசர அவசரமாக முணுமுணுத்து பேசினாள். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க நினைக்கிறேன். அவன் சம்மதிக்க மாட்டாங்கிறது எனக்கு நிச்சயம் தெரியும். நீங்க அவங்ககிட்ட இது விஷயமா மன்றாடி கேட்டுக்கணும். அவனோட தேவை இப்ப இங்க ரொம்ப அவசியமா இருக்கு. எடுத்துக்கிட்ட கொள்கைக்கு வெற்றிக்காக அவன் இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்னு சொல்லுங்க. அவனோட உடல் நலத்தை பத்தி நான் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், இன்னும் விசாரணைக்கு நாள் கூட குறிக்காம இருக்காங்க. அவள் மிகுந்த சிரமத்தோடு பேசுகிறாள் என நன்றாக தெரிந்தது. அவள் ஏதோ ஒரு மூலையை பார்த்தவாறு நிமிர்ந்து நின்றாள். குரல் மட்டும் தட்டு தடுமாறியது. சோர்ந்து போய் தன் கண்ணிமைகளை மூடி உதடுகளை கழித்துக் கொண்டாள். இறுக பிடித்து மடக்கி அவளது கைவிரல் சொடுக்குவிட்டுக் கொள்வது ஒரு தாய்க்கு கேட்டது. இந்த மாதிரியான கொந்தளிப்பைக் கண்டு பிளகோயா மனம் புரிந்து கொண்டாள். அவளை துக்கத்தோடு தழுவி அணைத்துக் கொண்டாள். அடி என் கண்ணே என்று அவள் மிருதுவாக சொன்னாள். அவன் தன்னை தவிர வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டான். யார் பேச்சையுமே கேட்க மாட்டான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக தழுவியவாறு மௌனமாக நின்றார்கள். பிறகு சாசா தாயின் கரங்களை தன் தோள் மீதிருந்து மெதுவாக விலக்கிவிட்டு நடுநடுக்கத்துடன் சொன்னாள். ஆமா, நீங்க சொல்றது ரொம்பவும் சரி. இதெல்லாம் வெறும் பைத்தியகார்த்தம் தான். என்னமோ ஒரு உணர்ச்சி. திடீரென்று அவள் அமைதி பெற்று சாவதானமாக சொன்னாள். ரொம்ப சரி, வாங்க நோயாளிக்கு உணவு கொடுக்கலாம். அவள் ஈவானின் படுக்கை அருகே சென்று அமர்ந்த போது அவனை நோக்கி தலையை வலிக்கிறதா என்பதை பரிவோடு கேட்டுக்கொண்டாள். அதிகமா இல்ல, எல்லாம் கொஞ்சம் மங்களா தெரியுது. பலவீனமா தான் இருக்கேன். சொல்லிக்கொண்டே அவளது முன்னிலையில் ஏற்பட்ட உணர்ச்சி குழப்பத்தால் இன்னது செய்வதென தெரியாமல் போர்வையை மேல்வாய்க்கு கீழாக இழுத்து விட்டுக் கொண்டான். அமிதமான ஒளியை கண்டு பூசுவது மாதிரி கண்களை சுருக்கிக் கொண்டான். அவளது முன்னிலையில் சாப்பிடுவதற்கே அவனுக்கு வெட்கமாக இருக்கிறது என்பதை சாசா உணர்ந்து கொண்டாள். எனவே அவள் எழுந்து வெளியே சென்றாள். ஈவான் எழுந்து உட்கார்ந்து அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். அழகிதா, முணுமுணுத்தான். களிப்பு நிறைந்த நீலக்கண்களும் நெருக்கமாக வளர்ந்திருந்த சிறு பற்களும் ஆண்மை குடிபுகாத பாலியம் குரலும் பெற்றிருந்த அவன், உனக்கு என்ன வயசாகுது என்று நினைத்தவாறே கேட்டாள் தாய். 17. உன் பெற்றோர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவங்க கிராமத்துல. 10 வயசா இருக்கும் போதே நான் இங்க இருக்கிறேன். பள்ளிக்கூட படிப்பு முடிச்சோடனே நான் நகரத்துக்கு வந்துட்டேன். உங்க பேர் என்ன தோழரே? இந்த வார்த்தையை சொல்லி அவளை அழைக்கும் போது அந்த வார்த்தை எப்போதும் அவள் உள்ளத்தை தொடும். அவள் குழப்பம் அடைவாள். நீ ஏன் தெரிஞ்சுக்க விரும்புற? புன்னகையோடு கேட்டாள் அவள். சிறிது நேரம் தத்தளித்து தயங்கிவிட்டு அவன் விளக்கினான். கேளுங்க, எங்களோட கல்வி குழுவுல பங்கெடுத்து வந்த ஒரு மாணவன். அவன் எங்களுக்கு வகுப்பு நடத்தின ஒரு மாணவன். பாவல் விலாசாவோட தாயை பத்தி எங்களுக்கு எடுத்து சொன்னான். மேதனை கொண்டாட்ட ஞாபகம் இருக்கா? தாய் தலையை அசைத்துக் கொண்டு தன் காதுகளை கூர்மையாக்கி கேட்டாள். அவன்தான் முதல்ல நம்ம கட்சியில கொடிய பகிரங்கமா ஏந்தி பிடிச்சவன். அந்த பையன் பெருமையோடு சொன்னான். அந்த பெருமை உணர்ச்சி தாயின் உள்ளத்தில் எதிரொலி எழுப்பியது. நான் அப்ப இல்ல. அந்த மாதிரி நாங்களும் தனியா கொண்டாட விரும்பினோம். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. நாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். இருந்தாலும் வர்ற வருஷம் நாங்க கட்டாயமா நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நடத்தான் போறோமே, பாருங்களேன். எதிர்கால சம்பவங்களை கற்பனை செய்து பார்க்கும் உத்வேகத்தில் அவனுக்கு மூச்சுக்குரல் திணறியது. சரி, நான் விலாசாவோட தாயை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தேன் என்று கையில் இருந்த கரண்டியை ஆட்டிக்கொண்டே பேசத் தொடங்கினான். அவளும் அதுக்கு பின்னால் கட்சியில சேர்ந்துட்டாலாமா? அது ஒரு பெரிய அதிசயம். எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. தாய் வாய் திறந்து புன்னகை புரிந்தாள். அந்த பையனுடைய புகழறையை கேட்பதில் அவளுக்கு ஆனந்தம் தோன்றியது. ஆனந்தத்துடன் கூச்சமும் கலக்கமும் இருந்தது. நான் தான் விலாசுவின் தாய் என அவனிடம் சொல்ல விரும்பினாள். என்றாலும் அந்த வார்த்தைகள் உள்ளடக்கி கொண்டு தனக்குத்தானே ஏளன பாவத்தோடு கூறிக்கொண்டாள். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். திடீரென்று அவன் பக்கமாக குனிந்து உணர்ச்சி வயப்பட்டு பேசினாள். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நீ சீக்கிரமே குணமாகி எழுந்து நடமாடணும். நம்ம எடுத்துக்கிட்ட கொள்கைக்காக.
தெருக்கதவு திறந்தது. தெருவிலிருந்து குளிர்ந்த ஈரம் படிந்த இலையுதிர்கால காற்று உள்ளே வீசியது. செக்கச் சிவந்த கன்னத்தோடு சிரித்துக் கொண்டே சோபியா வாசலில் நின்று கொண்டிருப்பதை தாய் கண்டாள். நான் சொல்றது கேளு, துப்பறியவங்க எல்லாம் என்ன மாப்பிள்ளை மாதிரி வட்டம் போட்டு திரியுறாங்க. நான் சீக்கிரமே இங்கிருந்து போயாகணும். சரி இவான், உனக்கு எப்படி இருக்குது? தேவலையா? நீலவண்ணா, பால் கிட்ட ஏதாவது செய்தி வந்துச்சா? சாசா இங்க இருக்கிறாளா? சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே ஏதேதோ கேள்விகள் கேட்டாள். அந்த கேள்விகளுக்கு அவள் பதிலை எதிர்நோக்கவில்லை. அவள் தாயையும் அந்த பையனையும் தனது சாம்பல் என்ற கண்களால் பரிவோடு நோக்கி தழுவினாள். தாய் அவளை கவனித்து பார்த்தவாறே தனக்குள் நினைத்து சிரித்துக் கொண்டாள். நானும் 4 பேர்ல ஒருவளா கருதப்படுறனோ? மீண்டும் அவள் இவானின் பக்கம் குனிந்து பார்த்து சொன்னாள். சீக்கிரமே குணம் அணைஞ்சு நடமாடின மகனே. பிறகு அவள் சாப்பாட்டு அறைக்கு சென்றாள். அங்கு சோபியா சாசாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். அவள் இதுக்குள்ளாகவே 300 பிரதைகள் எடுத்து முடித்து விட்டாள். இந்த வேகத்துல போனா அவள் தன்னை சீக்கிரமா முடிச்சுக்குவான்னு நினைக்கிறேன். இதுதான் வீரம். இந்த மாதிரி ஜனங்களோட வாழ்றதும் அவங்களோட உழைக்கிறதும் அவங்க தோழர்களா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சாசா. ஆமா, அந்த பெண் மெதுவாக சொன்னாள். அன்று மாலை அவர்கள் தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது சோபியா தாயை நோக்கி பேசினாள். நீங்க இன்னும் ஒரு தடவை கிராமத்துக்கு போயிட்டு வந்தா என்ன? சரிதான், எப்ப போலாம்? 3 நாளுக்குள்ள உங்களுக்கு புறப்பட்டு போறதுக்கு சௌகரியப்படுமா? நிச்சயமா. இந்த தடவை தபால் வண்டியை வாடகைக்கு அமர்த்திட்டு போங்க. வேற வழியா போங்க. அவளது வழக்கமான அன்பு நிறைந்த அமைதியான பாவத்தை கொடுத்து கொண்டிருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் இந்த பயணத்தை ஆதரிக்கவே இல்லை என பேச தொடங்க நிகழாய். அங்க இப்ப நிலைமை சரியில்லை. பலரை கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு வாதியாரை கூட கொண்டு போயிட்டு தான் சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா கூட நல்லது. ஆனா நாம் அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம பிரசனங்கள் அனுப்பியாகணுமே. மேஜை மீது விரலால் குட்டி கொண்டே சொன்னான் சோபியா. நீங்க போக பயப்படுறீங்களா நீலவண்ணா என்று அவள் திடீரென கேட்டாள். அந்த சொல் தாயின் உள்ளத்தை சுட்டுவிட்டது. நான் என்னைக்காவது பயந்துருக்கேன்னா? நான் முதல் தடவை போகும்போதே நான் பயப்படல. இப்ப மட்டும் நீங்க இப்படி திடீர்னு. அவள் அந்த வாக்கியத்தை முடிக்காமலே தலையை குனிந்து கொண்டாள். நீ பயப்படுகிறாயா? உனக்கு சௌகரியமாக இருக்குமா? உன்னால் இந்த காரியத்தை செய்ய இயலுமா என்றெல்லாம் யாராவது அவளை கேட்கும் போது அவர்கள் அவளிடம் ஏதோ தயவு நாடி கேட்பதைப் போல் அவள் உணர்ந்தாள். மேலும் அந்த கேள்விகளால் அவள் தம்முள் ஒருவருக்கொருவர் நடத்துகின்ற மாதிரி தன்னையும் நடத்தாமல் தன்னை ஒதுக்கி வைத்த மாதிரி வித்தியாசமாக நடத்துவது போல் தாய்க்கு தோன்றியது. நான் பயப்படுறேனா? ஏன் கேக்குறீங்க என அடைத்து போன குரலில் கேட்டாள் அவள். நீங்க மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப கேள்வி கேட்டுக்கிறீங்களா? நிகழாய் பதறிப்போய் தன் மூக்கு கண்ணாடியை காட்டினான். மீண்டும் போட்டுக்கொண்டு தனது சகோதரியை ஆழ்ந்து நோக்கினான். அங்கு நிலவிய அமைதியை கண்டு தாய் குழம்பி போனாள். அவள் மேஜையை விட்டு எழுந்து நின்று குற்றம் செய்துவிட்டவளைப் போல் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அதற்குள் சோபியா அவளது கரத்தை பற்றி பிடித்து மெதுவாக கூறினாள். என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்டதும் தாயின் முகத்தில் புன்னகை அரும்பியது. சில நிமிஷ நேரம் மீண்டும் அவர்கள் மூவரும் அந்த பயணத்தை பற்றி உற்சாகத்தோடு விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். சரி தோழர். சொல்லுங்க தோழர். நீ என்ன 8 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே ஓகே. 52 ஆச்சு. இல்ல பண்ணிக்கலாங்களா? இன்னொரு பகுதி முடிச்சுக்கலாங்களா? அந்த பேஜ் முடிச்சிருங்க தோழர். இந்த பகுதி முடிச்சிடலாம். அருணோதய பொழுதில் இலையுதிர் காலத்து மாரியால் அரித்து செல்லப்பட்ட பாதை வழியாக செல்லும் தபால் வண்டியில் தாய் ஆடி அசைந்து கொண்டிருந்தாள். ஈரம் படிந்த காற்று வீசியது. எங்கும் சேறு திரித்து சிதறி. வண்டிக்காரன் தனது பெட்டியில் இருந்து லேசாக முதுகை திருப்பி வளைத்து தாயை பார்த்து மூக்கில் பேசத் தொடங்கினான். நான் என் சகோதரங்கிட்ட சொல்லணும். தம்பி, நம்ம பாகம் பிரிச்சுக்குவோம். ஆமா, நாங்க பாகம் பிரிக்க போறோம். திடீர்னு இடது பக்கம் குதிரையை சாட்டையால் சுண்டி அடித்து விட்டு அவன் கோபத்தோடு கூச்சலிட்டான். எடக்கா பண்ற?
மாய்மாலப் பரவிய இலையுதிர் காலத்தின் கொழுத்த காக்கைகள் அறுவடையான வயல்வெளிக்குள் ஆர்வத்தோடு இறங்கியது. அந்த சமயம் எங்கு பார்த்தாலும் குளிர்காற்று ஊளையிட்டு வீசியது. காற்றின் தாக்குதலை சமாளிப்பதற்காக அந்த காக்கைகள் தம்மை சுதாரித்துக் கொண்டு அந்த காற்றே அவளின் இறக்கைகளை உடைத்து விரித்து பிரித்தது. அந்த பறவைகள் தமது இறக்கை ஏறித்துக் கொண்டு வேறொரு இடத்துக்கு மெதுவாக பறந்து சென்றது. ஆனா என் தம்பி என் உயிரை எடுக்கிறான், என்னோட சொத்து எல்லாத்தையுமே புடுங்கணும்னு பாக்குறான். ஆனா நான் விட மாட்டேன். பேசிக்கொண்டே போனான் பன்றிக்காரன். அவனது பேச்சை கனவில் கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தாள் தாய். அவளது நினைவு மண்டலத்தில் கடந்த சில வருஷ காலமாக நடந்தேறிய சம்பவங்கள் வழிந்தோடியது. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தானும் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்வதையும் அவள் கண்டாள். இதற்கு முன்பெல்லாம் வாழ்க்கை எங்கோ வெகு தொலைவில், யாருக்கும் காரண காரியம் தெரியாத எதற்காகவோ நிர்ணயிக்கும் பெறுவதாக இருந்தது. இப்போதோ வாழ்க்கையில் பெரும் பகுதி அவளது கண் முன்னாலே அவளது சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டு வருவதை அவள் உணர்ந்தாள். இந்த எண்ணம் அவளது உள்ளத்தில் வேறு விதமான ஒரு உணர்ச்சி கலவையை எழுப்பியது. தன்னம்பிக்கையின்மை, தன்மீதே ஒரு திருப்தி, முடியாமை, அமைதியான சோகம். சுற்றுச்சூழல் கண் பார்வையை விட்டு லேசாக மாறி சுழன்று மறைந்து கொண்டிருந்தது. வான மண்டலத்தில் சாம்பல் நிறமான மேகக்கூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டி கொண்டு அடர்ந்து சென்றது. ரோட்டுக்கு இரு பக்கம் நிற்கும் நனைந்த மரங்கள் தங்களது மொட்டை கிளைகளை அசைத்துக் கொண்டிருந்தது. வயல்வெளிகளின் கால கிராமத்தில் கரைந்தோடும் சிறு சிறு மண் குன்றுகள் எழும்பியிருந்தது. வண்டிக்காரனின் முழங்கை குரல், மணிகளின் கிங்கிணி ஓசை, ஊதைக்காட்டின் பரபரப்பு, அதன் ஊளை சத்தம் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து படபடக்கும் ஒரு நாத வெள்ளமாக அந்த வயல்வெளிக்கு மேலாக ஒரே சீராய் வழி. ஹலோ, கேட்கல கேட்கல தோழர். பணக்காரனுக்கு சொருகம் கூட பத்தாதுதான். அவன் தன் இருப்பிடத்தில் ஆடிக்கொண்டே சொன்னான் வண்டிக்காரன். அவன் என் உயிரை புரிஞ்செடுக்கிறான். அதிகாரிக எல்லாம் அவனுக்கு சிநேகிதம் தான். ஊர் வந்து சேர்ந்ததும் அவன் குதிரைகளை அவிழ்த்து போட்டுவிட்டு தாயிடம் கொஞ்சம் குரலில் சொன்னான். நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னவர் 5 கோப்புக்கு, அதை கூட. அவள் காசை கொடுத்ததும் அதை அவன் உள்ளங்கையில் வைத்து நகத்தால் கீறிக்கொண்டு அதே குரலில் கேட்டான். 3 காசுக்கு ஓட்கா, 2 காசுக்கு ரொட்டி. மத்தியான வேளையில் தாய் நிக்கோஸ்கி என்னும் அந்த சிறிய நகரத்துக்கு அழுத்து சலித்து களைப்போடு வந்து சேர்ந்தாள். அவள் கடைக்கு சென்று ஒரு கோப்பை தேநீர் அருந்த போனாள். போன இடத்தில் ஜன்னல் அருகே அமர்ந்தாள். தனது கனத்த ட்ரிங்க் பெட்டியை ஒரு பெஞ்சுக்கடியில் தள்ளி வைத்துவிட்டு ஜன்னலின் வழியாக பார்த்தாள். ஜன்னலுக்கு அப்பால் நடந்து பழுத்து கருகி போன ஒரு சிறு சதுர புல்வெளியும் அதில் முன்புறம் கூரை இறங்கிய ஒரு சாம்பல் நிற கட்டடமும் தெரிந்தது. அந்த கட்டடம் அந்த கிராமச் சாவடி. வழுக்கை தலையும் தாடியும் கொண்ட ஒரு முஜி தனது சட்டைக்கு மேல் கோட்டு எதுவும் அணியாமல் அந்த கட்டடத்து முகப்பில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த புல்வெளி சதுக்கத்தில் ஒரு பன்றி மேய்ந்து கொண்டிருந்தது. தனது காதுகளை படபடவென குலுக்கி ஆட்டிவிட்டு தன் முகத்தை தரையில் மோதி தலையை அசைந்து ஆட்டியது. மேகக்கூட்டங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாய் அடுக்கடுக்காய் சேர்ந்து கருத்து பெரும் திரளாக கூடி பெருகியது. எங்கும் அமைதியும் அசம்பந்தமும் ஆயாசமும் நிறைந்தது. வாழ்க்கையே எதுக்காகவோ காத்து கிடப்பது போல் தோன்றியது. திடீரென ஒரு குதிரை போலீஸ் சார்ஜென்ட் அந்த புல்வெளி வழியாக கிராமச் சாவடியின் முகப்புக்கு வேகமாக குதிரை ஓட்டி கொண்டு வந்து நின்றான். அவன் சாட்டையை காட்டில் வீழ்ச்சி சுழற்றியவாறு அந்த முஜீக்கை நோக்கி சத்தமிட்டான். அவனது கூச்சல் ஜன்னலில் மோதி துடிதுடித்தது. எனினும் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அந்த முஜிக் துள்ளி எழுந்து எங்கோ தூரத்தில் கையை சுட்டி காட்டினான். சார்ஜென்ட் குதிரையை விட்டு தாவி குதித்து கடிவாள லகானை
அந்த முஜிக்கின் கையில் ஒப்படைத்துவிட்டு படிகளை நோக்கி தடுமாறி சென்று கொண்டிருந்த கம்பியை பிடித்தவாறு மிகுந்த சிரமத்தோடு மேலே ஏறி சென்று மறைந்தான். மீண்டும் எங்கும் ஒரு அமைதி. குதிரை தன் குளம்பால் தரையை இருமுறை உதைத்து கிளறியது. அறைக்குள் ஒரு யுவதி இருந்தாள். அவள் மஞ்சள் நிறமான கேசத்தை சிறு பின்னலாக போட்டிருந்தாள். அவளது உருண்ட முகத்தில் இங்கிலும் நிறைந்த கண்கள் பளிச்சிட்டது. உணவுப் பொருள்களை கொண்டு தட்டை எடுத்து செல்லும் போது உதட்டை கடித்து தலையை ஆட்டினாள். வணக்கம் கண்ணே என்றாள் தாய். வணக்கம். அவள் அந்த தின்பண்டங்களையும் தேநீர் சாமான்களையும் மேஜை மீது வைத்துவிட்டு திடீரென பரபரக்கும் குரலில் சொன்னாள். அவங்க இப்பதான் ஒரு கொள்ளைக்காரனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனை இங்க கொண்டு வர்றாங்களாமா. யார் அந்த கொலைக்காரன்? எனக்கு தெரியாது. அவன் என்ன செஞ்சான்? அதுவும் எனக்கு தெரியாது என்றாள் யுவதி. அவனை புடிச்சிட்டாங்க, அது மட்டும்தான் கேள்விப்பட்டேன். தாய் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். அந்த சதுக்கத்தில் முஜீக்குகள் குழுமி இருந்தார்கள். அவர்களில் சிலர் அமைதியாகவும் மெதுவாகவும் வந்தார்கள். சிலர் அவசரமாக தங்கள் கம்பளி கோட்டின் பொத்தான்களை அரைகுறையாக மாட்டிக்கொண்டே ஓடி வந்தார்கள். அந்த சாவடி முகப்பில் கூடி நின்று இடதுபுறத்தில் எங்கோ ஒரு திசையை ஏறிட்டு நோக்கினார்கள். அந்த பொண்ணும் ஜன்னல் வழியாக பார்த்தாள். பிறகு கதவை பலமான சத்தத்தோடு மூடிவிட்டு அங்கிருந்து வெளியே ஓடிச் சென்றாள். அந்த சத்தம் கேட்டு தாய் நடுங்கினான். தனது ட்ரங்க் பெட்டியை பெஞ்சுக்கடியில் இன்னும் உள்ளே தள்ளி வைத்தாள். பிறகு அவள் தலைமீது ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு ஓடிச் செல்ல வேண்டும் என்ற காரண காரியமே தெரியாத ஒரு ஆவல் உண்டாகியது. வாசல் பக்கம் விரைந்து வந்தாள். அவள் அந்த கட்டட முகப்புக்கு வந்தவுடன் அவளது கண்களும் மார்பும் குளிர்ந்து விரைப்பது போல் இருந்தது. அவளுக்கு மூச்சு விடவே திணறியது. கால்கள் கல்லை போல் உயிரிழந்து நின்றது. அந்த சதுக்கத்தின் வழியாக ரீபின் வந்தான். அவனது கைகள் கட்டப்பட்டிருந்தது. அவனுக்கு இருபுறத்திலும் தங்கள் கைகளில் உள்ள தடிகளால் தரையில் தட்டிக்கொண்டு 2 போலீஸ்காரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஜனக்கூட்டம் அமைதியோடு வாய் பேசாமல் அந்த கட்டட முகப்பையே பார்த்து கொண்டிருந்தது. திக்பிரமையடித்து திகைந்து போய் நின்றாள் தாய். தான் கண்களால் அந்த காட்சியை அகற்ற முடியாமல் பார்த்தாள். ரீபின் ஏதோ சொல்லிக் கொண்டே வந்தான். அவனது குரலை அவள் கேட்டாள். என்றாலும் சூனிய இருள் படிந்த அவளது இதயத்தில் அந்த வார்த்தைகள் எந்த எதிரொலியும் எழுப்பவில்லை. அவள் ஆழ்ந்த பெருமூச்சோடு தன்னை சுதாரித்துக் கொண்டாள். நீல கண்களும் அழகிய தாடியும் கொண்ட ஒரு முஜிக் முகப்பு வாசல் நின்றவாறு அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் இருமினாள். பயத்தால் பலம் அனைத்தையும் கைகளால் தொண்டையை தடவிக்கொண்டாள். என்ன நடந்துச்சு? அவனிடம் சிரமப்பட்டு கேட்டாள். நீங்களே பாருங்க, பதிலளித்துவிட்டு அவன் மறுபுறம் திரும்பிக் கொண்டான். மற்றொரு முஜிக் அங்கு வந்து அவள் அருகே நின்றான். ரீபினை அழைத்துக் கொண்டு வந்த போலீஸ்காரர்கள் ஜனக்கூட்டத்தின் முன்னால் நின்றார்கள். ஜனங்கள் ஆரவாரமே இல்லாமல் நின்றாலும் கூட வர வர ஜனக்கூட்டம் பெருகி கொண்டிருந்தது. திடீரென்று ரீபினின் குரல் அவர்கள் தலைக்கு மேலாக ஓங்கி ஒலித்தது. உண்மை விசுவாசிகள, விவசாயிகளான நம்ம வாழ்க்கையில உண்மை எல்லாம் எடுத்துக்காட்டுற பிரசுரங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அந்த புத்தகங்களுக்காகத்தான் என்னை கைது பண்ணிக்கிறாங்க. அந்த புத்தகங்களை மக்கள்கிட்ட நான் கொடுத்தனாமா. ஜனக்கூட்டம் ரீபினை நெருங்கி சுற்றி சூழ்ந்தது. அவனது குரல் அமைதியும் நிதானமும் பெற்று விலகியது. அதை கண்டு தாய் தைரியம் அடைந்தாள். கேட்டீங்களா? அந்த 2வதாக வந்த முஜி அந்த நீலக்கண் முஜிக்கை லேசாக இடித்துக் கொண்டே சொன்னான். அவன் பதில் கூறாமல் தன் தலையை மட்டும் உயர்த்தி தாயை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். 2ஆமானவன் முதல் முஜிக்கை காட்டிலும் வயதில் சிறியவன். புள்ளி விழுந்த ஒடுங்கிய முகமும் சுருட்டையான கரிதாடியும் கொண்டவன். பிறகு அவர்கள் இருவரும் சாவடி முகப்பில் ஒரு புறமாக ஒதுங்கி நின்றார்கள். அவங்க பயந்து போயிட்டாங்க போல இருக்கு, நினைத்தாள் தாய். அவள் மிகுந்த கவனத்தோடு இருந்தாள். அந்த முகப்பு வாசலில் அவள் நின்ற இடத்திலிருந்து மிகையில் இவானாவிச்சின் கரிய வதங்கி போன முகத்தை பார்க்க முடியும். அவனது கண்களில் இருந்த பிரகாசத்தையும் அவள் காண முடியும். என்றாலும் அவனும் அவளை பார்க்க வேண்டும் என விரும்பியதால் அவள் தன் முன் கால் வீரர்களை ஊன்றி கழுத்தை எட்டி பார்த்தாள். மக்கள் முகம் சுழித்து அவநம்பிக்கையோடு அவனை பார்த்தார்கள். மௌனமாக இருந்தார்கள். கூட்டத்திற்கு பின்னால் மட்டும் அமுங்கி போன குரலில் ஏதோ ஒரு கசமசப்பு எழுந்தது. விவசாயிகளே என சிரமப்பட்டு உறக்க பேசினான் ரீபின். அந்த பத்திரிகைகள்ல வெளிவரும் செய்திகளை நம்புங்க. இதுக்காக நான் உயிரை கூட இழக்க நேரலாம். அவங்க என்னை அடிச்சாங்க, சித்திரவதை செஞ்சாங்க.
அதை நான் என் பெற்றோர் என் வாயில என்ன அடிச்சாங்க, என்ன சித்திரவதை செஞ்சாங்க. நான் எங்கிருந்து அந்த பிரசுரம் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லி என் வாயிலிருந்து கக்க வைக்க பாக்குறாங்க. மறுபடியும் அடிப்பாங்க. ஆனா நான் அதை தாங்கிக்க தயார். ஏன்னா அந்த பத்திரிகையில சொன்னது எல்லாமே உண்மை. அந்த உண்மைதான் நம்மளோட அன்றாட உணவை விட ரொம்ப முக்கியமானது, அருமையானதா இருக்கணும். அதுதான் சங்கதி. அவன் இதையெல்லாம் ஏன் சொல்றான் என்று முகப்பு வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த முஜிக்கில் ஒருவன் கேட்டான். எதை சொன்ன என்ன, இப்ப எல்லாம் ஒண்ணுதான் என்று அந்த நீலக்கண்ணன் சொன்னான். மனுஷன் ஒரே ஒரு முறை தானே சாக முடியும். அந்த ஜனங்களில் ஒரு வார்த்தை கூட பேசாது அங்கேயே நின்று தங்களது புருவங்களுக்கு கீழாக உம்மென்று பார்த்தார்கள். கண்ணுக்கு புலனாகாத ஏதோ ஒரு பார உணர்ச்சி அவர்களின் கீழ் நோக்கி அடித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அந்த போலீஸ் சார்ஜென்ட் அந்த கட்டடத்துக்குள் தட்டு தடுமாறிக்கொண்டே முகப்பு வாசலுக்கு சேர்ந்தான். யாருங்க பேசுறது? அவன் குடிகாரனை போல் கத்தினான். திடீரென்று அவன் விடுவிடான படிகளை விட்டு இறங்கி இருப்பிடம் போய் அவனுடைய தலைமயிரை பிடித்து தலையை முன்னும் பின்னும் குலுக்கி விட்டான். டேய், நீதானே பேசுன, நாய்க்கு பிறந்த வயல. ஜனக்கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முணுமுணுப்பு அலை அலையாய் பரவியது. நிராதரவான வேதனை உணர்ச்சியோடு தாய் தலையை தொங்க விட்டுக் கொண்டாள். மீண்டும் ரீப்பினின் குரல் ஓங்கி ஒலித்தது. பாருங்க நல்லவங்களே, சத்தம் போடாத. அந்த சார்ஜென்ட் அவன் காதோடு ஓங்கி அறைந்தான். ரீப்பின் தடுமாறி சாய்ந்து கீழே விழாமல் சுதாரித்து நின்றான். போலீஸ், இவனை கொண்டு போங்க. ஜனங்களே, சீக்கிரமா காஞ்சி போங்க, இந்த இடத்த காலி பண்ணுங்க. வாயை காரி துப்பிக்கொண்டே அந்த சார்ஜன் தீபிற்கு முன்னால் பாய்ந்து சென்று அவனது முகத்திலும் நெஞ்சிலும் வயிற்றிலும் தன் முஷ்டியால் ஓங்கி குத்தினான். அடிக்கிறது நிறுத்து. யாரோ கூட்டத்தின் இடையிலிருந்து கத்தினார்கள். நீ ஏன் அவனை அடிக்கிற? மற்றொரு குரல் ஓங்கி ஒலித்தது. நம்ம போயிடலாம். அந்த நீலக்கண் முஜிக் தலையை அசைத்துக் கொண்டே தன் தோழனிடம் சொன்னான். பிறகு அவர்கள் இருவரும் அந்த சாவடியை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். அவர்கள் போகும்போது தாய் அவர்களை அன்பு நிறைந்த கண்களோடு பார்த்தாள். அந்த போலீஸ் சார்ஜென்ட் மீண்டும் சாவடியின் முகப்பை நோக்கி ஓடுவதைக் கண்டதும் தாய்க்கு நிம்மதி நிறைந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. அங்கு வந்து வெறிபிடித்த குரலில் அவன் கத்தினான். கொண்டு வாங்க அவனை, நான் பாத்துக்கிறேன். அப்படி செய்யாத. கூட்டத்திலிருந்து ஒரு பலத்த குரல் இருந்தது. அந்த குரல் அந்த நீலக்கண் முஜிக்கின் குரல் தான் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். பயிர்களா, அவங்கள விடாதீங்க. அவன் உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க அடிச்சே கொன்றுவாங்க. அப்புறம் அந்த கொலையை நம்ம தான் செஞ்சோன்னு நம்ம தலையிலே கட்டிடுவாங்க. விடாதீங்க அவங்கள. விவசாயிகளே, கத்தினான் ரீப்பின். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்க இன்னும் பார்க்கல. உங்களை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி உங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறாங்க, உங்களுக்கு புரியலையா? எல்லாம் உங்க சக்தியில தான் இயங்குது. நீங்க தான் இந்த உலகத்துக்கு மகோனதமான சக்தியா விளங்குறீங்க. ஆனா உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, பட்டினி கிடந்து சாகிறத தவிர. திடீரென்று அந்த முஜிக்குகள் ஒருவரை ஒருவர் குறுக்கிட்டு சத்தம் போட ஆரம்பித்தார்கள். அவன் சொல்றது உண்மைதான், அவன் சொல்றது உண்மைதான். போலீஸ் தலைவனை கூப்பிடு. எங்க அவன்? போலீஸ் சார்ஜென்ட் அவனை தேடி போயிருக்கிறார். யார்? அந்த குடிகாரனா? அதிகாரிகளை கூப்பிட்டு வருவது நம் வேலை இல்லை. அந்த கூச்சல் அதிகரித்துக் கொண்டிருந்தது. முனாவை பேசு. உன்னை அடிக்கும்படியே நாங்க விட்டுட்டு இருக்க மாட்டோம். அவன் கைகளை அவுத்து விடுங்க. ஏய், நீ அகப்படாம இருப்பா. இந்த கயிறு என் கைகளை உறுத்துது. அமைதியாக சொன்னான் ரீபின். என்றாலும் அவனது குரல் மற்றவர்களின் குரலுக்கு மேலாக ஓங்கி தெளிவோடு ஒலித்தது. நான் ஓடி போக மாட்டேன் முஜிக்குகளே. நான் இந்த உண்மையிலிருந்து ஒளிஞ்சு மறைய மாட்டேன். அது என் இதயத்துல வாழுது. சில மனுஷங்க மட்டும் கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று ஒரு புறமாக ஒதுங்கி நின்று ஏதோ சொல்லிக் கொண்டும் தலையாட்டி கொண்டும் இருந்தார்கள். கண்களும் கிளிசிலுமாய் உடையணிந்த எத்தனையோ மக்கள் உணர்ச்சி வெறியோடு ஓடோடி வந்து குழும ஆரம்பித்தார்கள். அவர்கள் ரீப்பினை சுற்றி கொதிக்கும் கருத்த நுரை போன்று சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு காட்டுக்கோழி மாதிரி நிமிர்ந்து நின்று தன் கைகளை தலைக்கு மேல் ஆட்டிக்கொண்டு சத்தமிட்டான் ரீப்பின். நல்லவங்களா, உங்களுக்கு நன்றி. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவரோட கை கட்டுக்களை அவிழ்த்து விட்டாதான் நம்ம அடுத்த காரியம் என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும். அவன் தாடியை தடவிக்கொண்டு ரத்தம் தேய்ந்த தனது கரத்தை உயர்த்தி காட்டினான். இதோ, இது என்னோட ரத்தம். சத்தியத்தை காக்கறதுக்காக நான் சிந்தின ரத்தம். தாயும் படியிறங்கி அந்த முகப்புக்கு சென்றாள். ஆனால் கூட்டத்தின் மத்தியில் நின்ற ரீபினை
அவளால் பார்க்க முடியவில்லை. எனவே மீண்டும் அவள் படிகளில் ஏறி நின்று கொண்டாள். ஏதோ ஒரு மங்கிய ஆனந்தம் அவளது இதயத்தில் பரபரத்தது. விவசாய மக்களே, அந்த பத்திரிகையை எப்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. அது கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. கோயில் குருக்களோ அதிகாரிகளோ என்னைக்கு உண்மையை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துல எப்பவுமே ரகசியமா இருக்குது. மக்களோட இதயத்துல குடிபடுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதிகாரிகளுக்கு சத்தியங்கிறது நெருப்பு மாதிரி, உயிரை பறிக்கிற உணவாள மாதிரி. அவங்க சத்தியத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சத்தியம் அவங்கள வெட்டி தள்ளிரும், சுட்டு பொசுக்கிரும். உங்களுக்கோ சத்திய தேவதையோட உண்மையா நல்ல தோழியா விளங்குவா. அவங்களுக்கோ அவ ஒரு பரம விரோதியா இருப்பா. அதனாலதான் சொல்றேன், அவ இந்த பூமியில ரகசியமா தான் உலாவிட்டு இருப்பா. மீண்டும் அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கூச்சல்கள் கிளம்பியது. கேளுங்க விசுவாசிகளே, சகோதரா, அவங்க இதுக்காக உன்னை தண்டிப்பாங்களே, உன்னை காட்டி கொடுத்தது யாரு? அது ஒரு தேவாலய மதகுரு என்று ஒரு போலீஸ்காரன் பதில் சொன்னான். 2 முஜிக்கள் வெறும் சிரத்தோடு கருவினார்கள். அங்கே பாருங்கடா பயல்களா, யாரோ எச்சரிப்பது போல் காதில் விழுந்தது. ஓகே தோழர், இருக்கேன் தோழர். இன்று இதோட முடிச்சுக்கலாங்க. ஓகே ஓகேங்க தோழர். இன்வைட் பண்ணேன். நாளைக்கு ஓகே, நாளைக்கு முடிச்சுக்கலாம் தோழர். காக்கி தோழர் மேல வர முடியுங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் தோழர். இன்னைக்கு வாட்சில் எப்படி தோழர் இருந்தது? கேட்குற மாதிரி இருந்துச்சா இல்லை சொதப்பிட்டுனா? இல்லை கிளியரா ஸ்ட்ரக் ஆகாம இருந்தது தோழர். நல்லா இருந்ததுங்களா இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஓகே தோழர், அப்போ நம்ம ரூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே சரி, அப்போ 400 பக்கத்து தாண்டிட்டோம், பரவாயில்லையா? ஓகே தோழர், கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி. 3, 2, 1, 0. நன்றி தோழர்களே.